வணக்கம். டாப் ஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்கூல் புக்கு. 8th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா எண்கள், நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணும்போது இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விகிதமுறை எண்கள். விகிதமுறை எண்கள் இங்கே வந்துருது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது விகிதமுறை எண்கள். பிபிக்யூ ஃபார்ம். ஒரு எண்ணை பிபிக்யூ வடிவத்தில் எழுத முடிந்தால் அதுதான் விகிதமுறை எண்கள். விகிதமுறை எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வர்க்க எண்கள், வர்க்க மூலம், கன எண்கள், கனமூலம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடுக்கு குறிகளும் படிகளும் அதுவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டரில் பேச போகிறோம். அடுத்தது என்ன பேச போகிறோம் அப்படின்னா அளவைகள். அளவைகளில் பொறுத்தவரையும் வட்டத்தை பற்றி, வட்ட பகுதிகள், வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதினா இங்கிலீஷில் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்டாரை பற்றி இங்கே பேச போகிறோம். செக்டாரோட பரப்பளவு, சுற்றளவு, வில்லின் நீளம் இதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டு வடிவங்கள். கூட்டு வடிவங்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் ஒன்றிணைந்து அதுக்கான பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வகமும் செவ்வகத்துக்கு மேல் அரைவட்டமும் சேர்ந்த மாதிரி வடிவமாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டு வடிவங்கள். அப்புறம் முப்பரிமாணம் 3D வடிவங்கள். 3D வடிவங்கள் நமக்கு தெரியும். கனச்சதுரம், கனச்செவகம். கனச்சதுரம், கனச்செவகத்தை பற்றி இங்கே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் இங்கே கொஸ்டின் ரைஸ் ஆக போகுது. அளவைகள். இதே 3D 10th இருக்குது. 10th பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் ஃபுல்லாகவே 3D தான். 7th சாப்டர் எக்ஸ் 7.1லேருந்து 7.4 வரையும் நம்ம 3D தான் பார்ப்போம். அங்கே இருக்கிறதுக்கு வேற, இங்கே இருக்கிறது வேற. ஏன்னா அங்கே கனச்சதுரம், கனச்செவகம் அதிகமாக இருக்காது, இங்கே இருக்கும். அடுத்து இயற்கணிதம். இயற்கணித கோவைகளின் பெருக்கல் பலன். கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கிறது எப்படி, வகுக்கிறது எப்படி, சில பொதுவான தவறுகளை தவிர்த்தல், முற்றுரிமைகள், ஐடென்டிட்டிஸ், a + b ² a - b ² a + b ³ a - b ³ a + b ³ a - b + c² இது எல்லா ஃபார்முலாவை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, இதை வச்சு எப்படி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு எப்படி காரணிப்படுத்தலாம், இதெல்லாம் பற்றி கேட்கறது தான் பார்த்தீங்கன்னா முற்றுரிமைகள். அந்த கன முற்றுரிமை நான் சொன்ன மாதிரி a + b ³ a - b ³ அடுத்து காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் அது சொல்றாங்க. ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடு. ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடுனா லீனியர் ஈக்குவேஷன். ஒரே ஒரு பர்டிகுலர் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் மட்டும் வச்சு நேரியல் சமன்பாடு எப்படி, ஒய்யை மட்டும் வச்சிருந்தா நேரியல் சமன்பாடு எப்படி அப்படின்னா எக்ஸ் ஒய் சேர்ந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஒரே மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடு. வரைபடங்கள், நேர்கோடுகள் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. முக்கியமானதான் நம்ம பேச போறோம். அடுத்தது வாழ்வியல் கணக்குகள். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்வியல் கணக்குகள், லைஃப் மேத்தமேட்டிக்ஸ். அறிமுகம். அதில் லாபம், நஷ்டம், தள்ளுபடி, இதர செலவு, சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, கூட்டு வட்டி, கலப்பு மாறல், நேரம் மற்றும் வேலை எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்தது வடிவியல். வடிவியத்தில் பார்த்தீங்கன்னா சர்வசம மற்றும் வடிவத்து முக்கங்கள், சிமிலர் அண்ட் கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன, கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள் என்ன, இது எப்போ அடையாளப்படுத்தப்படுது, எதை வடிவியலில் சிமிலர் ட்ரையாங்கிள் எப்போ சொல்லுவோம், கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள் எப்போ சொல்லுவோம், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எப்போ வரையப்படுத்தப்படுது, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். அடுத்தது பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம் ரொம்ப பாப்புலர். ஸோ 6th இருக்கும் பிதாகரஸ் தேற்றம். ஆனால் இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். பிதாகரஸ் தேற்றத்தின் மறுதலைகள். ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள். ஒரு புள்ளி வழி செல்லும்னா கான்கிரீன்ட் ஒரு கோடமை புள்ளிகள். ஒரு கோடமைனா ஒரு புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடுகள். அது செங்குத்து கோடா இருக்கா, மைய கோடா இருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், குத்துக்கோட்டு மையம் இதை பற்றிலாம் பேசுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வழி கோடுகள். முக்கோணத்தின் நடுக்கோடு சொன்ன பார்த்தீங்களா, நடுக்கோடு, செங்குத்து கோடு, மையக்கோடு, இரு சமவெட்டிகள். அது எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது செங்குத்து கோடு, பர்பண்டிகுலர் பைசெக்டார், மையக்குத்து கோடுகள். அதாவது மையக்குத்து கோடுகள் அப்படின்னா மீடியன்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்தது கோண இருசம வெட்டிகள், ஆங்கிள் பைசெக்டார், அது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நாற்கரங்கள் வரைதல், சரிவகங்கள் வரைதல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வரைதல்ங்கிறதெல்லாம் பசங்க வரைஞ்சிப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். புள்ளியலில் ரொம்ப முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். மற்றெல்லாம் அந்த இடத்துல பேசிக்க போகிறோம். பெரு பொது காரணி, ஃபிபனோக்சி சீக்வன்ஸ், இதை தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ல ஃபிபனோக்சி சீக்வன்ஸையும் ஃபிபனோக்சி நம்பர்ஸையும் மீப்போக்காவை டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இதை பார்ப்போம். இதை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரெண்டு மட்டும் முக்கியம். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7th சாப்டரில் 2 மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. தேவைப்படும் பட்சத்தில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டேரெக்டாக நம்ம சாப்டருக்குள்ளே போய்க்குவோம். எண்களை பொறுத்தவரை விகிதமுறை எண்கள்.
நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா முழுக்களை பொறுத்தவரையும் 1க்கு அடுத்த நம்பர் 2, 2க்கு அடுத்த நம்பர் 3 இப்படின்னு நம்மளால வரையறுக்க முடியும். ஆனால் இந்த விகிதமுறு எண்கள்ல 1க்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டா நம்மளால யாராலையும் தெளிவா இதுதான் நம்பர் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. காரணம் என்னன்னா 1க்கும் 2க்கும் இடையில, அதாவது க்ளோசர் பிராக்கெட் போட்டுக்கிறேன், ஒன்றுக்கும் 2க்கும் இடையில எவ்வளோ நம்பர் இருக்கு விகிதமுறு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் இருக்கு. நீங்க 1க்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் நினப்பு வரும் 1.1. 1.1 நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் 1.01 அப்படின்னு சொல்லுவேன். ஆமா தானே? 1.1 தான் 1க்கு பக்கத்தில் இருக்குன்னா அதை விட பக்கத்தில் 1.01 இருக்குமே. நீங்க 1.01 சொன்னீங்கன்னா 1.001 சொல்லலாம். 1.01 தான் 001 தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதை விட 1.001 அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இது என்ன புள்ளி வச்சு எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1க்கும் 1.1க்கு இடையில தான் 1.01 இருக்கு. 1.1க்கும் 1.01க்கு இடையில தான் 1.001 இருக்குது. அது மாதிரி இது எல்லாத்துக்கும் இடையில இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். புள்ளிக்கு அடுத்து இருந்துச்சுன்னா அதை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா 1, 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1, 10,000ல் 1 இப்படின்னு போகும். 1, 10, 100ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1, 10,000ல் 1 அப்படிங்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடு போகுது. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ரைட் சைடில் மதிப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் இப்படி பேசி சொல்லி கூப்பிடுறாங்க. 100ல் 1 அப்படின்னா 100ல் 1, 1000ல் 1 அப்படின்னா 1000ல் 1 அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. முழு எண்களின் அமைப்பானது, அதாவது விகிதமுறு எண்களை என்ன மாதிரி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னா Q. இதில் முழு எண்கள்னா டபிள்யூன்னு சொல்லியிருக்கிறான். டபிள்யூன்னு சொல்றது என்னன்னா முழு எண்கள். இசட் அப்படின்னா இது இன்டீஜர்ஸ் அப்படிம்பாங்க. இன்டீஜர்ஸ்னா என்னது? இசட். இது இன்டீஜர் இசட். இசட்ன்றது பேர் வந்தது ஜெசலான் அப்படிங்கிற ஒரு பேருக்காக. இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இசட் அப்படின்னா முழுக்கள், இசட் அப்படின்னா முழுக்கள். இதுக்கு அடுத்து தான் நமக்கு வரக்கூடிய சாப்டர் என்னன்னா விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள்னா Q. ஒரு எண்ணை P/Q வடிவத்தில் எழுத முடிந்தால் அதுதான் விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களில் P/Q வடிவத்தில் இடம்பெறும். Q என்பது not equal to 0 அப்படின்னு என்ன சார்? P/Q வடிவத்தில் எழுதக்கூடிய அனைத்து எண்களும் விகிதமுறு எண்கள். இங்கு Q not equal to 0 இருக்கணும். Q equal to 0 அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் வரையறுக்க இயலாதுன்னு வந்துடும். கீழே மட்டும் 0 வந்தால் வரையறுக்க இயலாது. எந்த நம்பர் மேலே வேணாலும் தொகுதியில் இருக்கட்டும். தொகுதினா நியூமரேட்டர். நியூமரேட்டரில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். பகுதியில் 0 இருந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பரை வரையறுக்க இயலாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க நிறைய இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம தேவையானதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இந்த விகிதமுறு எண்களுக்கான கான்செப்டை நான் ஸ்டாஃப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் ஆல்ரெடி விகிதமுறு எண்களுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் அதிகமாக கணக்கு பார்க்கணுன்ற பட்சத்தில் அதை கூட எடுத்து வச்சு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்பீடு ரிவிஷனாக தான். ஒரு கைச்சினை எண்கூடாக பயன்படுத்தி வகுப்பறையின் நீளம் முழுக்க அதனை சுவற்றில் கட்டவும். அந்த மாதிரி கட்டணுமா? இந்த மாதிரி கட்டும்போது கயிற்றில் போதுமான இடம் விட்டு முழுக்களை பயன்படுத்தவும். பின்வரும் மாணவரிடம் ஒரு பெட்டியில் உள்ள விகிதமுறு எண்கள் அட்டைகளை எடுக்க சொல்லி அவற்றை தோராயமாக சரியான இடத்தில் கயிற்றில் பொருத்த சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டினை குழுக்களாக விளையாட செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிங்க. ஒரு விகிதமுறு எண்கள் கான்செப்ட் நடத்துகிறோம், முழுக்கள் நடத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மையப்படுத்தி அந்த பசங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாங்கிறதுக்கு அவங்களே ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றுக. விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றுக அப்படின்னா 1/4 கேன்சல் பண்ணுறோம். 1/4 அப்படிங்கிறது டிவைட் ஆகாது. தகு பின்னம் தகா பின்னம் நல்லா தெரியணும். தகு பின்னம் தகா பின்னம் நல்லா தெரியணும். தகு பின்னமாக இருந்தால் தகு பின்னத்தின் மதிப்பு 0வை விட பெரியதாகவும், எக்ஸ்னா அந்த பின்னம் நம்பர்னு வச்சுப்போம், 1 விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தகு பின்னம். இங்கிலீஷ்ல ப்ராப்பர். 1/4 அப்படின்னா 0.25. இது பாருங்க கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை எவ்வாறு எழுதலாம்? கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக எழுதலாம். கலப்பு பின்னம் அப்படின்னா இந்த குறுக்க பெருக்கி கூட்டுவோம். 23/20. 23ல் எத்தனை 20 இருக்கு? ஒரு 20 இருக்கு. அப்போ 3ல் எத்தனை 20 இருக்கு அப்படின்னு பார்த்தா இருக்காது. புள்ளி வச்சா 30ன்னு வரும். 1.1 சம்திங் வரும். அதனால தான் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க 1.15 அப்படின்னு எழுதியிருப்போம். இது 0.25.
3 அப்படிங்கிறதோட விகிதமுறு வடிவம் என்னன்னு கேட்டோம்னா 3.0. இது ஏன் சார் 3.0 எழுதணும்? வெறும் 3 தசம வடிவம் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதணும். புள்ளி வச்சு எழுதுற எல்லா நம்பருமே விகிதமுறு எண்கள்ல தான் வருது. பின்ன வடிவத்தில் இருக்கிற எல்லா நம்பருமே விகிதமுறு வடிவத்தில் தான் வருது. நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்க போறோம், 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரோம். அந்த அரை அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நம்பர் எந்த எண் குடும்பத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் விகிதமுறு வடிவத்தில் தான் சார்ந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போட்டு பாருங்க. அடுத்த கொஸ்டின், இந்த போட்டிருக்கான் பாருங்க. 0 ஆனது மிகையும் அல்ல குறையும் அல்ல, ஒரு விகிதமுறு எண்ணாகும். 0 என்ற எண்ணானது மிகை எண்ணும் அல்ல குறை எண்ணும் அல்ல. ரைட்டுங்களா? மிகை எண்ணும் அல்ல குறை எண்ணும் அல்ல. அது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். எது? 0. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் அதே மாதிரி இது ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு சில கண்டிஷன்ஸ். மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் தொகுதியில் மைனஸ் போட்டிருந்தாலோ பகுதியில் மைனஸ் போட்டிருந்தாலோ நடுவில் மைனஸ் போட்டிருந்தாலோ இது மூணுமே என்ன அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக புரிய போகிறது கிடையாது. அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொகுதியில் ஒரு நம்பர் எழுதுறோம் 1/2 எழுதுறோம், -1/2 -1ங்கிறதுக்கு மேலே எழுதியிருக்கோம். 1/-2 அப்படின்னாலும் -1/2 நடுவில் எழுதினாலும் ஒன்று தான். அதே மாதிரி -11/6 அப்படின்னாலும் 11/-6 அப்படின்னாலும் -11/6 அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சமான விகிதமுறு எண்கள். சமான அப்படின்னா சமமான விகிதமுறு எண்கள் அப்படின்னு அர்த்தம். சமமான விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறத அந்த கொஸ்டினோட கண்டிஷனை பொறுத்து நம்ம எடுத்து பேச போறோம். பூஜ்ஜியத்தை வகுப்பதை தவிர்த்து விகிதமுறு எண்கள் அனைத்தும் விகிதங்களில் அமைவதால் அதன் தொகுப்பானது கோஷன்ட் விகிதம். ஏன்னா விகிதமுறு எண்களை நம்ம கூப்பிடும் போது என்னன்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படின்னா விகிதமுறு எண்களை கியூன்னு அடையாளப்படுத்துவோம். விகிதமுறு எண்கள் அப்படின்னாலே கியூனா என்ன? கோஷன்ட். அதனாலதான் விகிதமுறு எண்கள் அனைத்தும் விகிதங்களில் அமைவதால் அதன் தொகுப்பானது கோஷன்ட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. தசம எண்களையும் விகித வடிவில் எழுதலாம் என்பதால் அவ்வெண்களும் விகிதமுறு எண்களாகும். தசம எண்களை என்னன்னு கூப்பிடுறோம்? விகிதமுறு எண்கள். ஏன் என்றால் தசம எண்களை எல்லாத்தையும் விகிதமுறு வடிவம், அதாவது விகிதமுறு வடிவம் என்ன? PBQ வடிவத்தில் எழுதுதல். தசம எண்களை PBQ வடிவத்தில் எழுத முடியுது காரணத்தினால அந்த தசம எண்ணையும் என்னன்னு சொல்லி கூப்பிடுறோமா? கியூன்னு சொல்லி கூப்பிடுறோமா? அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் சும்மா சால்வ் பண்றதுங்க. முறையா கையாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சம்முக்கு ஏற்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், எதுவும் தெரியாதது கிடையாது. ஒப்பிடுக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுல எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கணும். அவன் கொடுத்துருக்க நான் டேரக்டா ஆன்சர் அது மாதிரிலாம் ஒப்பிடக்கூடாது. ஆனா நமக்கு இங்க மைனஸ் இருக்கனால ஆன்சர் டக்குன்னு போட்டுட்டாங்க. அப்ப மைனஸ் இங்கேயும் இருந்துச்சுன்னா பிரச்சனை. இப்ப பாருங்க, இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ் நம்பர் பெருசா இருக்குமா நெகட்டிவ் நம்பர் பெருசா இருக்குமா? பாசிட்டிவ் நம்பர் தான் பெருசா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்படி போட்டு காமிச்சிடுறாங்க. ரைட்டா? அடுத்தது இப்ப இதுவே நிறைய இருக்கு உங்களுக்கு. ஒப்பிடுக அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரும்போது விகிதமுறு எண்களை இங்க பாருங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். இது 3/4, இது 5/6. 3/4 என்னன்னு தெரியுமா? 0.75, 3/4 லிட்டர், 3/4 கிலோ அப்படின்னா 3/4. 5/6 அப்படின்னா அது வந்து நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இப்போ 3/4னா 0.75, 5/6 அப்படின்னா கண்டிப்பா அதோட வேல்யூ 0.75 விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸை ஈக்குவல் ஆக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? பேஸை ஈக்குவல் ஆக்குவாங்க. சில பேர் என்னன்னா வகுத்து பார்த்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0.75 நான் சொன்னேன், இது நமக்கு தெரியாது. நம்ம வகுத்து பார்த்துடலாம். புள்ளி வச்சு 0 புள்ளின்னு வச்சா 50ன்னு வரும். 50ல் எத்தனை 6 இருக்கு? 8 வாட்டி இருக்கு. இந்த இதுலயே பாருங்க, முதல் நம்பர் புள்ளிக்கு அடுத்து இங்க 7 இங்க 8. அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. அதான் போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்த இங்க பாருங்க. அடுத்தது இது ரெண்டுத்துல எது ஒப்பிடுக அப்படின்னு கேட்டா ரெண்டுமே மைனஸ் நம்பர். அப்ப கீழே இருக்க ரெண்டு நம்பரை பார்க்கணும். இது பகுதிகள் சமமாகணும். புள்ளி வச்சு எழுதுறது ஒரு பக்கம், புள்ளி வச்சு எழுதுனாலும் எழுதலாம். ரெண்டுத்தையும் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், -2 ரெண்டு வாட்டி இருக்கும். 4ங்கிற நம்பர் 9ல் 2 முறை இருக்கும். புள்ளி வச்சோம்னா 10, 10ல் எவ்வளோ 4 இருக்கும்? புள்ளி வச்சா 10, 10ல் எத்தனை 4 இருக்கும்? 2. அதே மாதிரி இங்க பாருங்க, -0. இங்க -2 பாயிண்ட். நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரையும் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். -0.5 பெருசா -2 பெருசா அப்படின்னு கேட்டா -0.5 தான் பெருசு. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இதுலயே இங்க வந்துருச்சு 0.2ன்னு பார்க்கும்போது, அப்ப இதுதான் பெருசு. அப்ப இது ரெண்டுத்துல எது பெருசு? இதுதான் பெருசு இல்லையா? வடிவில் திட்ட வடிவில் என்னானது திட்ட வடிவில் இல்லை, முதலில் திட்ட வடிவில் எழுத வேண்டும். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் கிடையாது, கடைசியில் இதுதான் கொடுக்க போறாங்க. பாருங்க வேணாம். இந்த
நம்ம போட்டிருக்கிற கணக்குக்கு ஆன்சர் இதுதான் பெருசுன்னு எழுதியிருக்கோம். அவங்க எங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் பெருசுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் நானும் சொன்னேன். ஸோ இவ்வளோலாம் நம்ம மெனக்கிட வேண்டாம், நம்ம ஈஸியாகவே பண்ணிட்டு போயிடலாம். தான் இப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த டினாமினேட்டர் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், டினாமினேட்டர் ஈக்குவலாக எழுதிருவோம். பாருங்க, இங்கே 5, 10, 20, 30, 15 இருக்கலே எது பெரிய நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். இதை 30 மாற்ற முடியும், 2ஆல் பெருக்கலாம். இதை 30 மாற்ற முடியாது. அப்போ 30ஓட மடங்கு என்ன? எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 30ஓட மடங்கு என்ன? 30ஓட மடங்கு 60. 60னா 20ல் 3 20 3ஆல் பெருக்கினா 60, 15 4ஆல் பெருக்கினா 60, 10 2ஆல் பெருக்கினா 10 6ஆல் பெருக்கினா 60, 5 12ஆல் பெருக்கினா 60. எல்லாத்தையும் அது மாதிரி பெருக்கிடுவோம். பாருங்க, 12 இங்கே எல்லாமே 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12 3 36, 12 3 36. அடுத்தது இங்கே வந்து இப்போ கீழே 60 போட்டுக்கணும். 60 கீழே போட்டுக்கோங்க. 60னா இங்கே மேலே கீழே 6ஆல் பெருக்கிடுறேன். அப்போ 42. சார் என்ன சார் மைனஸ் மேலே போட்டிருக்கீங்கன்னா கீழே இருந்தால் மேலே மைனஸ் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் மைனஸ் மேலே போட்டுக்கிறோம். இங்கேயும் பாருங்கள், மேலே கீழேயும் 3ஆல் பெருக்கிறோம். 3ஆல் பெருக்கினா 45/60. அடுத்தது இங்கே 2ஆல் பெருக்கிடுறோம். கீழே இருக்கிற மைனஸை மேலே போட்டுக்கிறோம். 28/60. அடுத்தது மேலே கீழேயும் 4ஆல் பெருக்கிக்கோங்க. 32/60. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்கிற நம்பர்லாம் காமன் ஆகிடுச்சுப்பா. இறங்கு வரிசையில் எழுது ஏறு வரிசையில். ஏறு வரிசை மட்டும் இறங்கு வரிசை. ஏதாவது ஒன்று எழுதிட்டு பின்னாடி ஆப்போசிட் எழுதிக்கலாம். இருக்கிறதுலையே எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஏறு வரிசை அப்படின்னா என்ன? சின்னதுலேருந்து பெருசு போகணும். சின்னது அப்படிங்கிறது என்னன்னா, இருக்க நெகட்டிவ் நம்பர்ல எது பெரிய நம்பரோ தான் சின்ன நம்பர். நெகட்டிவ்ல இங்கே இருக்கிறது எது பெருசு? -45/60 கமா அடுத்தது -42 இருக்கலே இதான் பெருசு. சரி, இருக்கலே இதான் சின்னது. சின்னதுலேருந்து பெருசு போனால் ஏறு வரிசை. -42/60. இதை விட எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்தது 36. -36/60. இதை விட பெருசு -32/60. இதை விட பெருசு 28/60. இருக்கிறதுலே பெரிய நம்பர் 28/60 தான். அப்போ இதோட கொஷின்லாம் எழுதணும். இப்போ 45/60 அப்படின்னா இங்கே 3ஆவது நம்பர் மைனஸ் ஏறு வரிசை எழுதும்போது இது ஃபஸ்ட்டு. அடுத்தது 42/60 இது செகண்டு. அடுத்தது 36 இது 3. அடுத்தது இது 4, இது 5. இப்போ இங்கே இருக்கிற நம்பரையே 32154 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எதை எழுதணும்னா இந்த இருக்கு பாருங்க, -15/20. ஏறு வரிசையில் இதுதான் சின்ன நம்பர். இதை விட அடுத்தது எது பெருசு? 7/-10. இதை விட எது பெருசு? -3/5. அதை விட எது பெருசு? -8/15. இவன் இது எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இந்த இருக்கு பாருங்க. நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்கள் போட்டது அப்படியே இங்கே இருக்கு. இதுதான் இந்த மாதிரி எழுதணும். நம்ம மேலே கீழே பண்ணதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே பண்ணிக்கிறோம். அவங்க போட்டு காமிச்சிருக்கிறாங்க. நம்ம போட்டு காமிச்சிட்டுலாம் நேரம் இல்லை. இது மாதிரி கொஷின் வந்து நம்ம டெட்டு பேப்பர் ஒன்று கண்டிப்பாக வரலாங்க, பார்த்துக்கங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ற விகிதமுறை எண்களின் தசம வடிவம். தசம வடிவம்னா புள்ளி வச்சு எழுத சொல்கிறாங்க. புள்ளி வச்சு எப்படி எழுதுறது? இதை புள்ளி வச்சு எழுதணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. 4ஆல் அடிக்கணும். 4ஆல் அடித்தோம்னா மைனஸ் இருக்குது கீழே, அதனால் மைனஸை போட்டுக்கிறேன். 15ல் எத்தனை 4 இருக்குது? 3 4 12. 3 புள்ளி. ஏன் புள்ளி வச்சோம்? பேலன்ஸ் 3 தான் இருக்குது. 30 புள்ளி வச்சனால 30ன்னு வந்துடும். 30ல் எத்தனை 4 இருக்குது? மறுபடியும் 7 4 28. 28 போடலாம், பேலன்ஸ் 2. புள்ளி வச்சதுனால 2 பதில் 0 போடலாம். 0 போட்டால் 4 எத்தனை வாட்டி வரும்? 20ல்
5 வாட்டி வரும். -3.75. இது மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்துக்க வேண்டியதான். திட்ட வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்களோ கன்வெர்ட் பண்ணணும். சமத்தொலைவில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சமத்தொலைவில் எது இருக்கும்? விகிதமுறு எண்கள் டேஷிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும், 0லேருந்து சமத்தொலைவில் இருக்கும். என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து ஆன்சர் பண்ண விடுதான். அது பாருங்க, என்ற வரிசையின் விகிதமுறு எண் டேஷ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த வரிசையை முதல்ல என்ன பண்ணணும்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலாக எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த வடிவம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்த முடியும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க. அடுத்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மீதமுறை எண்களின் பெரியது எது? இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட்டாக சிம்பிளாக போடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எது பெருசுன்னு கேட்குறான் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை பக்கம் மேலேயும் 0வை போட்டுருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. எல்லா தொகுதியிலையும் 0 போட்டுருங்க. தொகுதியில் 0 போட்டு இதை அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். 24 அப்ராக்சிமேஷனாக 25ன்னு வச்சுக்கலாம். 100ல் எத்தனை 25 இருக்குது? 4 25 இருக்குது. 170ல் எத்தனை 25 இருக்குது? 6 25 இருக்குது. அப்போ 24 இருக்கும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா 4 24 96, 4 24 96, 70 74 பேலன்ஸ் இருக்கும். 74 எத்தனை வாட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 வாட்டி இருக்கும். அப்ராக்சிமேஷனாக தோராயமாக இது எவ்வளோ அப்படின்னா 7. எது பெருசுன்னு கேட்குறான், இது 7 வாட்டி வருது. அப்போ 60 16 130ல் 16 எத்தனை வாட்டி வருது? ஆக்சுவலாக இது என்னன்னா -7. அடுத்தது 16. 130ல் 16 எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 10 160, 30 கம்மியாக இருக்குது. அப்போ தோராயமாக ஒரு 8 வாட்டி இருக்குது. தோராயமாக 8 வாட்டி. -8. ஏன் சார் மைனஸ் போடுறீங்கன்னா மைனஸ் இங்கே இருக்குது, அதனால போடுறோம். 70ல் 8 எத்தனை வாட்டி இருக்குது? 8 72. 8 72 9 வாட்டி இல்லை. அப்போ மறுபடியும் இதுலேயும் தோராயமாக 8 வாட்டி இருக்குது. -8. இங்கேயும் மைனஸ் கீழே இருக்குது, அதனால போட்டுக்கிறோம். -310. 310ல் 32 எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9 வாட்டி இருக்கும். பாருங்க, ஏன் அப்படின்னா 310 அப்படிங்கிறது 32 10ஆல் பெருக்குனா 320ங்க. இங்கே 310 கொடுத்துருக்கான். அப்போ எத்தனை வாட்டி இருக்கும்? 9 வாட்டி இருக்கும். அப்போ இதுலேயே பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எது பெருசு. இ ஆப்ஷன் டி தான் பெருசு. ரைட்டா? அதே மாதிரி எளிய வடிவம் என்ற பகுதியில் இலக்கங்களின் கூடுதல். எளிய வடிவில் இவற்றின் எளிய வடிவம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணிட்டு பகுதியில் இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களின் கூடுதல்னா முதல்ல இதை சால்வ் பண்ணணுங்க. 1 1 2 5 2 8. இது 12ல் முடிஞ்சிருக்கு, இது 28ல் முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே 4ஆல் வகுப்படும். ரைட்டா? அப்புறம் வேறு எதால வகுப்படுமா? 8ஆல் வகுப்படுமான்னா கடைசி 3 டிஜிட்டையும் வகுத்து பார்த்தா தான் 8ஆல் வகுப்பான்னு தெரியும். மேலே இருக்கிறது 8ஆல் கண்டிப்பாக வகுப்படும். 8 8 32 32 8 8 இருக்குது, 4 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 6 8 48, 6 8 48. 8ஆல் வகுத்துடலாங்க. 1 8 8. அடுத்தது 32ன்னு இருக்கும். 8 4 32. இங்கே பாருங்க 6 8 48, பேலன்ஸ் 48, 6 8 48. ஆச்சா? மேலேயும் கீழையும் மறுபடியும் எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணால் என்ன வரும்? 7 33. அவன் என்ன கேள்வி கேட்டான்? பகுதியில் இலக்கங்களின் கூடுதல். இது தொகுதி, இது பகுதி. இலக்கங்களை கூட்டுங்க. 3 + 3 என்ன வரும்? 33. 3 + 3 கூட்டினா 6. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாமா சார்? இந்த மாதிரி கேள்வி டெட்டு பேப்பர் 1 சம்பந்தப்பட்ட சம்மில் எங்கேயாவது இருக்கலாமே தவிர இதே கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது இது மாதிரி இடம்பெறலாம். அதனால இது தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அடுத்து இரு விகிதமுறை எண்களின் கூடுதல் 4/5. அவற்றில் ஒரு எண் 2/15 எனில் மற்றொரு எண்ணை காண்க. அவன் கொடுத்துருக்கலே பார்த்தாச்சு. 2 நம்பரை கூட்டும் போது 4/5, ஒரு நம்பர் 2/15, ஒரு எக்ஸு கூட்டினா 4/5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இவன்லேயே. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க? இந்த ப்ளஸ் இங்கே வந்தால் என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ். அதுதான் இவனும் செஞ்சுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், பின்னங்களை கூட்டும் போதோ கழிக்கும் போதோ. என்னது? பின்னங்களை கூட்டும் போதோ கழிக்கும் போதோ. நம்ம டாப் சூப்பர் மேக்ஸில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். பின்னங்களை கூட்டும் போதோ கழிக்கும் போதோ பகுதிகள் சமமாக இருக்கணும். பகுதின்னு என்ன? கீழே இருக்குது 15 இங்கேயும் வரணும். இப்போ மேலேயும் கீழே என்ன தலை பெருக்கலாம்? 5 கீழே இருக்குது, 5 15ஆக மாறணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் கீழே 3ஆல் பெருக்கணும்னா 12 - 2 10/15. 10/15 கேன்சல் பண்ணுறப்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப 2/3. அதுதான் இங்கே 2/3ன்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு நாடா
சுருளின் நீளம் 18.3/4 மீட்டர், 18.75 மீட்டர். இது 18.3/4னா என்ன அர்த்தம்? 18.75 மீட்டர். சங்கரியிடம் 4 முழு சுற்றுகளும் ஒரு சுருளின் 1/3 பகுதியும் உள்ளன எனில் சங்கரியின் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது? 4 முழு சுற்று. அப்ப 4 × 18, 2 18 36, 4 18 72. 4 × முக்கால் வாய்ப்பாடுலாம் ரொம்ப முக்கியங்க. ஒரு காலகட்டத்தில் முக்கால் வாய்ப்பாடு அப்படிங்கிற வாய்ப்பாடெல்லாம் படித்து காமிச்சாங்க, சொல்லி காமிச்சாங்க, எழுதி காமிச்சாங்க. இப்போலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. 1 முக்கா 2 முக்கா 1.5, 3 முக்கா 2.25, 4 முக்கா 3 அப்படின்னு எழுதுவோம். நம்ம 4 முக்கா எவ்வளோ அப்படின்னா 3, ரைட்டா? 4 முக்கா 3, அது எவ்வளோ ஆச்சு? 4 × 18 72, 75 மீட்டர் இருக்குது. 4 சுருளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 75 மீட்டர் இப்படி இருக்குது. அப்புறம் ஒரு சுருளில் 3/1 பகுதி, 3ல் 1 பகுதியாம். இப்போ இது 3ல் 1 பகுதி அப்படின்னா 18ல் 3ல் ஒரு பாட்டு என்ன வரும்? 3ல் 1 அப்படின்னா 6 மீட்ரு. முக்காலில் 3ல் 1னா கால், 6.25. 6.25 இதோட கூட்டணும். 6.25 இதோட கூட்டுங்க. 3ல் 1 பகுதி அப்படின்னா 18 3ஆ பிரிக்கிறோம். 18 எப்படி 3ஆ பிரிக்கிறது? 6 6 6. அப்போ 6. முக்கால் எப்படி 3ஆ பிரிக்கிறது? 3ல் 1 பகுதின்றாங்க. முக்கால் எப்படி 3ஆ பிரிக்கிறது? 1/4 லிட்டரு 1/4 லிட்டரு 1/4 லிட்டரு, 1/4 மீட்டரு 1/4 மீட்டரு 1/4 மீட்டரு இல்லையா? 6.25. அப்போ 6.25 இதோட கூட்டணும். அப்போ 75 மீட்டர் வச்சிருக்காங்க, 6.25 தனியாக வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டும் போது 75 + 6.25 அப்படின்னா 81.25. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வேறு எதையுமே ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்? 8/9 பெருக்க சொல்லியிருக்கோம், அவன் என்ன பண்ணிவிட்டான்? 8/9 வகுத்துட்டான். அதனால என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் வித்தியாசம் 34. வித்தியாசம் அப்படின்னா கழிக்கணும், 2 நம்பரையும் கழிக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே கழிச்சு போட்டிருக்காங்க, நம்ம போடுவோம் ஒரு வாட்டி. ஒரு நம்பர்ன்னு இருக்காங்க, அந்த நம்பர் என்னன்னு தெரியல, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த நம்பர் என்னன்னு எடுத்துப்போம்? ஓர் எண் எக்ஸ் என்க, ரைட்டா? ஒரு மாணவன் ஒரு எண்ணை எக்ஸ் என்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 8/9 பெருக்கணும் இதை. ஆனால் அவர் அந்த பையன் இதை 8/9 பெருக்கிறதுக்கு பதிலாக 8/9 வகுத்துட்டார் அப்படின்னா 8/9 வகுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பெருக்கல் தலைகிலின்னு போட்டுப்பாங்க. என்ன போட்டுப்பாங்க? பெருக்கல் தலைகிலி. இந்த பாருங்க, வகுத்துட்டாங்க அப்படின்னா பெருக்கல் தலைகிலி. 9/8 × x. இதனடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோவா? 34. இதனடுத்து கழிக்க முடியாது, டேரெக்டாக கழிக்க முடியாது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 64x, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 81x, 8 9 72. இப்போ டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நான் அந்த முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். 3க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் 2 தான். சாரி, 3க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் 2 தான். 1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாலும் 2 தான். நம்ம வந்து அதை -3 -2 -2 எல்லாம் போடவே கூடாது. -2 +2ன்னு போடுறது நார்மலாக பேசுறது. நம்ம வித்தியாசம்ன்ற வார்த்தை இடம்பெறும்போது பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். நான் இங்கே வந்து இதை முன்னாடி போட்டிருக்கணும், இது 2ஆக போட்டிருக்கணும், இப்படி எழுதிட்டேன் பரவாயில்ல. இப்போ ரெண்டுத்தையும் இந்த மைனஸ் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறேன்னா நெகட்டிவ் சைன் போட மாட்டேன், பாசிட்டிவ் நம்பர் தான். இன்னும் சொல்ல போனால் மாடலஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், தப்பே கிடையாது. இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். மாற்றி போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக பண்ண சொல்லலை. நான் எப்படி எழுதினாலும் சரி நீங்கள் இதை இப்படி செஞ்சுக்கோங்க. நெகட்டிவில் நம்பர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் எழுதணுங்கிறதுக்காக மாடுலஸ்ன்னு என்ன தெரியுங்களா? டிஸ்டன்ஸ். மாடுலஸ் அப்படின்னா 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட இடைவெளி 2, 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட இடைவெளி 2. அது வந்து நெகட்டிவில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்போ 81 64 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 16 + 1 17x, 17x/72 34. 1 17 17, 2 17. அப்படியே குறுக்க பெருக்கினீங்கன்னா 144. இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் 144. பாருங்கள், இது ஒரு போர்டு மாஸ் சம். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்குறது ஈஸி தான். நான் இப்படியே பார்த்து சொல்கிறேன். மைனஸ் ப்ளஸ்ஸுங்க, அதனால் இங்கே ப்ளஸ் எழுதியிருக்காங்க. இதை பாருங்கள், இதை மட்டும் அப்படியே வச்சுப்போம். அடுத்தது இங்கே பாருங்கள், வகுத்தல் என்பது 2ஆவதாக இருக்கிற நம்பரை, இந்த மாதிரி சமயத்தில் 2ஆவதாக இருக்கிற நம்பரை தலைகீழி வகுத்தலாக இருந்தால் பெருக்கல் தலைகீழி எழுதலாம். அந்த மாதிரி இப்படி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதை அப்படியே நார்மலாக போட்டிருக்காங்க.
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் கூட்டலோ கழித்தலோ செய்ய முடியும். இப்போ இங்கே ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா 8 + 9 இது பாருங்கள் நார்மலாக இருக்குது. ஏதாவது அடிக்க முடியுமா? அடிச்சுக்கலாம். 1 3 3 4 3 12 1 5 5 6 5 30. அதேமாதிரி இங்கே 4ஆம் வாய்ப்பாடு 3 12 4 4 16 1 9 9 3 9 27 3 9 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 4 4 4/6 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -4/6 இது 17/6. இப்போ பாருங்கள் 17 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். அதுதான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ்ஸும் மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். 17ல் 4 போச்சுன்னா 13 13/6 9/4. இப்போ இங்கே 6 இங்கே 4 இரண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 12. அதுதான் 12ன்னு போட்டிருக்காங்க. இங்கே 12 வரும்னா மேலே கிளியும் 3ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். அதை பிடிச்சி ஆன்சர் போட்டோம்னா 53/12 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் போட்ட மாதிரியே இங்கே 2 சம் இருக்குது. இந்த 2 சம்மையும் போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரை. புக்கை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க, நீங்கள் டீட்டெயிலாக இது மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ நான் சொன்னதை கூட நான் திருப்பி கூட செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே அடிக்கலாம், அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். 1 11 11 3 11 1 8 8 6 வராது இல்லையா, 2ஆம் வாய்ப்பாடு 4 3 அப்படின்னு எடுத்துக்கணும். இது பாருங்கள் பெருக்க வகுத்தலாக இருக்கா, பெருக்கல் தலைகள் 20/9 20/9ன்னு எழுதிக்கிட்டு சம்மை சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வரலாம் குரூப், அதாவது டெட்டு பேப்பர் 1 என்ன வரும்னு கேட்டிங்க இல்லையா, உங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்குலாம் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கும் கூட்டல் நேர்மாறு உள்ளது? இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? 7ஓட கூட்டல் நேர்மாறு, கூட்டல் நேர்மாறுனா ஆன்சர் 0 வரணுங்க, -7. அடுத்தது -5/7 அதோட எதை கூட்டினா கூட்டல் நேர்மாறு 5/7ன்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டல் நேர்மாறு அப்படின்னா 0 வரும் அப்படின்னு கேட்டால் +5/7 எல்லாத்துக்குமே இருக்கும். இவை அனைத்திற்கும் உள்ளது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே பார்க்குறோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். a/b + c/d = a + c / b + d அப்படின்னு எழுதவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கவனிங்க, நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் 1/2 + 3/4 இது ரெண்டுத்தையும் முதல்ல கூட்ட முடியுமா? இது முதல்ல கூட்டுவீங்களா? கூட்டணும்னு நமக்கு விதி இருக்குது. என்னது? பின்னங்களை கூட்ட வேண்டும் என்றால் பகுதிகள் சமமாக இருக்கணும். இஃப் ஆடிங் த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் மஸ்ட் பி ஈக்குவல். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவலிங் த டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆடே பண்ண முடியாது. ஆனால் ஆட் பண்ணுறங்கிற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஏன்னு கேள்வி வேற கேட்குறான். ஏன்னு கேட்டால் கூட்ட முடியாது, டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல், அவ்வளோதான். இவன் வதவதான் என்னமோ எழுதுறதுக்கு பதிலாக டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்களா, இந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குது தெரியுங்களா, நமக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி. இவங்க நம்ம இப்படி வைக்கல, புக்லேயே இப்படி தான் இருக்குது. நீங்கள் புக்கை பிரிண்ட் எடுத்து பாருங்கள், இது கரெக்டாக தெரியும், இப்படி தான் இருக்கும். நம்ம இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. நான் லேண்ட்ஸ்கேப்பாக வேணால் நீங்கள் தலைகளை இது மாற்றிக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். புக்கு இருக்கிறவங்க புக்கை எடுத்து படிங்க. புக்கு இல்லாதவங்க நம்ம தமிழ்நாடு டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு போட்டிங்கனாலே நமக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் போத் மீடியம் ஃப்ரம் 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் அதிலேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் போய் அதில் எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓல்டு புக்கும் அதிலேயே தான் இருக்குது. டிஎன் டெக்ஸ்ட் புக் என்னது? சார் இதில் போய் அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வாங்கிக்க முடியாது. டிபிஐயில் தான் வாங்குவாங்க. டிபிஐயில் வாங்கினாலும் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. முன்ன மாதிரிலாம் போயிட்டு சீக்கிரமாக கொரியர் பண்ணி வாங்குற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு முன்னாடியெல்லாம். இதெல்லாம் பிஃபோர் கொரோனா நல்லா இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஸ்டாக் எக்ஸ்ட்ரா அனுப்பினால் மட்டுமே கிடைக்கும். நம்ம லோக்கலில் புக் சென்டரில் புக்கு கிடைச்சா உண்டு, அப்படி இல்லைன்னா பசங்கிட்ட தான் கிடைக்கும் இல்லையா. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது தகுதி தேர்வுக்கு சொல்லணும், நியமன தேர்வுக்கு. நம்ம நியமன தேர்வுக்கும் படித்து தான் ஆகணும். இதே தான் திருப்பி படிக்கணும், இதை விட அதிகமாக படிக்கணும், இதை விட டெப்த்தாக படிக்கணும், இதை விட தாண்டி படிக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் புக் இருக்குது, அதை பார்த்துக்கங்க.
விகிதமுறை எண்களின் தொகுப்பிற்கான பங்கீட்டு பண்பு விதி. அது விதிகள் தான். நாங்கள் பார்த்தோம்ல நம்ம அந்த பாக்ஸில் நம்ம பார்த்ததெல்லாம் இவங்க தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான், அதனால் அதை பார்த்துக்கங்க. ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது பகா எண் ஆகுமா? ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது பகா எண் ஆகுமா? கட்டாயம் ஆகாது. பகா எண் என்ன? 7. 7 ஸ்கொயர் பண்ணுங்க 49. 49 என்ன பகா எண்ணா? அதுதான் 7ஓட மடங்காச்சே. வர்க்கம்னாலே மடங்குன்னு அர்த்தம். அது எப்படி ஒரு பகா எண்ணின் வர்க்கம் பகா எண்ணாக இருக்கும்? கட்டாயம் பகா எண்ணாக இருக்காது. அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 17 ஒரு பகா எண். 17 ஸ்கொயர் 289. அது எப்படி ஒரு பகா எண்ணாக இருக்கும்? கட்டாயம். பார்த்தீங்கன்னா ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது பகா எண்ணாக இருக்காது. ஒரு முழு வர்க்க எண்ணின் கூடுதலானது எப்போதும் முழு வர்க்க எண்ணாக இருக்குமா? முழு வர்க்க எண்களின் கூடுதலானது முழு வர்க்க எண்ணாக இருக்குமா? இது அவற்றின் கழித்தலுக்கும் பெருக்கலுக்கும் பொருந்தும். அதாவது முழு வர்க்க எண்ணம் முதல்ல என்னன்னு தெரியுங்க. 256 இப்போ இதை கொடுத்துருக்கிற இந்த நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அவற்றின் கூடுதலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம், ஒரு 2 முழு வர்க்கத்தை கூட்டும்போது அது ஒரு முழு வர்க்கமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் அவசியம் கிடையாது. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 1 2 வரலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம வரணுங்கிறத கூட நம்மளால் கணிச்சு கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ 100ஐயும் 25 கூட்டினா 125. அது முழு வர்க்கம் கிடையாது, ஆனால் கணம். ஆனால் அது ஒரு கணம். அது மாதிரி முழு வர்க்க எண்ணாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது கட்டாயம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருக்குதாங்கிறத வெரிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கூட்டி பார்த்தோம்னா இல்லாத மாதிரியே இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸுக்கெல்லாம் வந்துச்சுன்னா சப்போஸ் தெரியல, அதனால வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது வாய்ப்பு இல்லை. அடுத்தது இங்கே பாருங்களேன், இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன தெரியுங்களா? இந்த கொடுத்துருக்கான் பாருங்க. பின்வரும் எண்களை பார்த்த உடனேயே ஒவ்வொன்றும் முழு வர்க்க எண் அல்ல என்று எவ்வாறு கூறுவாய் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வர்க்கங்கள் அப்படின்னு ஒரு டைட்டிலில் சூப்பர் மேக்ஸில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். கட்டாயம் கீழே இருக்கிற எந்த நம்பருமே முழு வர்க்கம் கிடையாது. எப்படி சார் அப்படின்னா, எந்த முழு வர்க்கமோ 2 3 7 8 2 3 7 8 என முடிவடையாது அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு நமக்கு வர்க்கங்கள்ல. எந்த ஒரு முழு வர்க்கமும் எனி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் cannot end with 2 3 7 8 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கணும். அதை நம்ம படிக்கலைன்னா முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு கூட பாருங்க. அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு முழு வர்க்கமும் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பேப்பர் 1 இருந்தாலும் சரி, டெட் பேப்பர் 2 இருந்தாலும் சரி, நல்ல காதலை வாங்கிக்கோங்க. நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா, கொடுக்கப்பட்ட கீழ்கண்டவற்றுள் எவை முழு வர்க்கத்தை குறிக்கலாம் அல்லது குறிக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, குறிக்காது அப்படின்னாலும் சரி, குறிக்கும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது மட்டும் அது கிடையாது. இதை மட்டும் படிச்சுட்டு போய் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறோம். இங்கே இருக்கிறதுல இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. 2 3 7 8 என எந்த ஒரு முழு வர்க்கமும் முடிவடையாது. இப்பெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது முழு வர்க்கமே கிடையாது. அதனால தான் முழு வர்க்கம் கிடையாதுன்னு தீர்க்கமாக பார்த்த உடனே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு சதுர நீளத்தின் பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்க. ரூட் எடுக்கணும். இந்த ரூட் எடுக்கிறதெல்லாம் நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்குறேன். சும்மா வேணா இதை பாருங்க. ஏன் சார் ரூட் எடுக்கிறோம் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுரத்தோட பரப்பளவு A². அவன் கேட்கறது சுற்றளவு 4A. ஏ கண்டுபிடிச்சாதானே A²லேருந்து ஏ கண்டுபிடிச்சாதானே 4A வரும். அதனால தான் இப்போ இதை நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கிறதுக்கான கான்செப்ட் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். திருப்பி அகைன் பார்க்கலாம். 6ல் முடிஞ்சிருக்கு. எந்த பர்ஃபெக்ட் நம்பர் எதோட ஸ்கொயர் 6ல் முடியும்? 4ஓட ஸ்கொயரும் 6ல் தான் முடியும். 6ஓட ஸ்கொயரும் 6ல் தான் முடியும். எப்படி சார்? 4ஓட ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16, 14 ஸ்கொயர் 196, 24 ஸ்கொயர் 576. அதே மாதிரி 6ஓட ஸ்கொயர் 36, 16 ஸ்கொயர் 256, 26 ஸ்கொயர் 676. ரைட்டா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, எந்த இரு முழு வர்க்கத்தையும் கூட்டினால் முழு வர்க்கம் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 576 ஒரு முழு வர்க்கம். எதோட வர்க்கம்? 24 ஸ்கொயர். அடுத்தது இன்னொரு 100 அப்படிங்கிறது எதோட வர்க்கம்? 10ஓட வர்க்கம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா முழு வர்க்கம் ஆகுதா?
ஆமாம், 626 ஒரு முழு வர்க்கம் தானே, 26 ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு முழு வர்க்கம், இது ஒரு முழு வர்க்கம், கூட்டினா முழு வர்க்கம் வருது. இதனாலேயே வருதுன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய வராமையும் இருக்குது, வரவும் செய்யுது. இல்லை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஐதர் ஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இங்கிலீஷில். வரும் சில நேரத்தில் வராது, சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் வராது, அந்த மாதிரி தான். சரி, இங்கே வருவோம் கதைக்கு. இப்போ கடைசியில் 6ன்னு முடிஞ்சிருந்தா அது எதோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா 6ஓட ஸ்கொயராக இருக்கலாம் இல்லையா? அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்குது? 31. நம்ம வர்க்கங்கள் படிக்கணுங்க. வர்க்கத்தோட லிஸ்ட் இதுலேயே இப்போ இந்த புக்லேயே இருக்குது. வர்க்கம் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. 25க்கும் 36க்கும் இடையில தான் 31 இருக்குது, அப்படி தானே? 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயர், 36 அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயர். 25க்கும் 36க்கு இடையில தான் என்ன இருக்குது? இந்த 31 இருக்குது. அப்போ இங்கே என்ன சார் போடுவீங்க அப்படின்னா 5 தான் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டால் 6ஓட ஸ்கொயர் 36, இந்த 31ஓட பெருசாக இருக்குது, அதனால 5 போடணும். ரைட்டுங்களா? முதல் ஸ்டெப்பு லாஸ்ட் டிஜிட்டை பார்த்து அப்படியே எழுதுறது. ரெண்டாவது ஸ்டெப்பு இங்கே இருக்கிற நம்பர் எந்த 2 முழு வர்க்கத்துக்கு இடையில் உள்ளது அப்படின்னு பார்த்து எழுதுறது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம டாப் சூப்பர் மேக்ஸில் நாமளே வீடியோ போட்டிருக்கோம். என்ன டைட்டிலில் போட்டிருப்பீங்க சார் அப்படின்னு கேட்டால் வர்க்கங்கள் அப்படிங்கிற டைட்டிலில் போட்டிருப்போம். வர்க்கம் வர்க்கம் மூலம் அப்படிங்கிற டைட்டிலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க, சேனலில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதில் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அதை எப்படி திரும்ப தீர்க்கமாக முடிவு பண்ண போகிறோம்? 5 ஸ்கொயர் பண்ணுங்க, கடைசியாக போட்டது 5. 5 ஸ்கொயர் பண்ணுங்க, 25. 25ஓட 5 கூட்டம், 5 ஸ்கொயர் + 5 மூணாவது ஸ்டெப். 5 ஸ்கொயர் 25 + 5 30. 30 விட இங்கே இருக்கிற நம்பர் பெருசாக இருந்தால் இதில் எது பெரிய நம்பரோ அது ஆன்சர். 30 விட இங்கே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்தால் இதில் எது சின்ன நம்பரோ அதுதான் ஆன்சர். இப்போ 30 விட இங்கே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது, அதனால 56 அப்படிங்கிறது விடை. சரி, 4 ஏ தெரிஞ்சு போச்சு. 4ஆல் அது பெருக்க போகிறோம். 4 50 200, 6 24, 224. அவ்வளோதான், இந்த சம்பவம் போட்டாச்சு. ரைட்டா? அடுத்தது கவனிங்க, ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கூற்றை கவனிக்க. அடுத்தடுத்த எண்கள் n மற்றும் n+1 ஆகியவற்றின் வர்க்கங்களுக்கு இடையே 2n வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. இந்த கூற்று உண்மையாகுமா? 2500 மற்றும் 2601. 2500னா 50 ஸ்கொயர், 2601 அப்படின்னா 51 ஸ்கொயர். ரைட்டா? ஓகே. 50 50, இது 50ஓட ஸ்கொயர், இது 51 ஸ்கொயர். எங்களுக்கு இடையே எத்தனை வர்க்கமற்ற எண்கள் உள்ளன? கூற்றை சரிபார்க்கவும். 50 ஸ்கொயர், இது 51 ஸ்கொயர், இடையில எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 100 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த 2 எண்களுக்கு வர்க்கங்களுக்கு இடையே 2n வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. 2n அப்படின்னா 50, அதோட 2 பெருக்குனா 50ஓட 2 பெருக்குங்க 100, 100ஓட 1 கூட்டுங்க 100ங்கிறது தானே இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வர்க்கமற்ற எண்கள். அவன் கேட்ட கேள்வி இப்போ பாருங்க, இது 2500 அப்படிங்கிறது 50ஓட ஸ்கொயர், இதுதான் n ஸ்கொயர். 2601 அப்படிங்கிறது 51 ஸ்கொயர், இது n+1 ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளோ இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இதுக்கு இடையில எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 2n இருக்குமா நம்பர்ஸ். 2 × 50 100. ஆமாம், 2500க்கும் 2601க்கும் இடையில எவ்வளோ இருக்குது? 100 நம்பர் இருக்குது, அதான் கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி கூற்றையும் சரி பார்க்கணும்னா சரியாக தான் இருக்குது அது. அடுத்தது இந்த மனையின் சொந்தக்காரர் ஒருவர். இப்போ அந்த வீட்டு மனையெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை அளக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டு மனை, விற்ற மனைகள், வாங்கிய மனையும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ எப்படின்னா கொஷினை படிக்கிறீங்க, கொஷினை படித்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, விற்ற மனையின் பரப்பளவு சதுர வடிவத்தில் இருக்குது, அதாவது சதுர வடிவத்திலையும் இருக்குது, இன்னொன்று என்னது இருக்குது, செவ்வக வடிவத்திலையும் இருக்குது. விற்ற சதுரமனை செவ்வகமனை ரெண்டுமே தெரியுது. வாங்கிய மனையின் சதுர அளவு, இது ரெண்டுமே இதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிற மாதிரி கொஷினில் கொடுத்துருப்பான். ஸோ இது தனியாக கண்டுபிடிச்சி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். புதிய சதுரமனத்தின் பக்கம் கேட்குறான், இதை கேட்குறான். இது ரெண்டுத்தோட சதுரம் ப்ளஸ் செவ்வகம், இதோட பரப்பளவு ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க, வந்த ஆன்சருக்கு ரூட் எடுத்தால் இது கிடைக்குமா? அதான் போட்டிருக்காங்க. போட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பகாக்காரணி முறையில்னு கொடுத்துருக்குறாங்க.
நீங்கள் பகாகாரணி முறையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். 324க்கு வர்க்கமூலம் என்ன? 18 ஸ்கொயரு 324. ரூட்டு 324 வர்க்கமூலம்னா ரூட்டு எடுத்தா 18. முடிஞ்சு போச்சு. இது வர்க்கம், இது வர்க்கமூலம். எவ்வளோ சார் படிக்கணும்? 30 ஸ்கொயர் வரையும் படிச்சுக்கிறீங்க, கட்டாயம் படிச்சே ஆகணும். 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரையும் மனப்படமாக சொல்லணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 17 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529, 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் 625, 26 ஸ்கொயர் 676, 27 ஸ்கொயர் 729, 28 ஸ்கொயர் 784, 29 ஸ்கொயர் 841, 30 ஸ்கொயர் 900. 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுலேயே அது கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து ஆன்சர்லாம் போட வேண்டாம். பகா காரணி பெருக்கல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது பகா எண்கள் மட்டும் வரா மாதிரி என்ன பண்ணணும்னா வகுத்துக்கிட்டே வரணும். இந்த டானாவத்தில் போட்டுக்கிட்டே வரணும். அதை எல்லாத்தையும் கடைசியாக பெருக்கிறப்ப அதுதான் ஆன்சர் அப்படின்றாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே கவனிங்க. ரூட் 12 சுருக்குக. ரூட் 12 எப்படி எழுதலாம்? ரூட் 12 அப்படிங்கிற நம்பரை ரூட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி பிரிக்க போற 4 ரூட் 3. இது எப்படி எழுதலாம்? 2 ரூட் 3. இது எதோட பெருக்க சொல்றான்? 2 ரூட் 3ங்கிறது இப்போ ரூட் 12 ஆயிடுச்சு. இதோட ரூட் 3 பெருக்கணுமா? ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3, ரூட் 4 இன்ட்டு 4, ரூட் 4 இன்ட்டு ரூட் 4 4, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2. அப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 2 இன்ட்டு 3 6ன்னு போட்டுரும். ஏன் சார் அது மாதிரிலாம் வருது? ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ஏன் சார் 3ன்றீங்க? இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ரூட் 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம்? ஸ்கொயர்னு எழுதுவோம். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். ஏன் ஸ்கொயர் எழுதுறீங்கன்னு கேட்கக்கூடாது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, அது மாதிரி தான். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 7/9 கேட்டீங்க அப்படின்னா இதில் சால்வ் பண்ணும்போது 49, இது 81. இதை அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா 49, இது 81. ரூட் எடுத்தால் 7/9. 7/9க்கு ஆன்சர் டெசிமல் என்ன தெரியுமா? 0.7777 போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராயுங்க. இது முழு வர்க்கமா? 725 முழு வர்க்கமா? முழு வர்க்கமா என ஆராயணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியணும். 725ங்கிறது முழு வர்க்கம் கிடையாது. 625 தான் முழு வர்க்கம். 625க்கு அப்புறம் 676, அதுக்கப்புறம் 729. இது கிடையாது. 190 அப்படிங்கிறது முழு வர்க்கமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு தான் 30 ஸ்கொயர் படிக்க சொன்னோன்னா இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. 190ங்கிற நம்பரை நம்ம இது வரையும் சொன்னதே இல்லை. 196 14 ஸ்கொயர், 196 கிடையாது. 841 841 ஒரு முழு வர்க்கம். 29 ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் 841. அப்போ பின்வருவனவற்றுள் எது முழு வர்க்கம்னா 841. 1089 முழு வர்க்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 900 உண்டு. 900க்கு அப்புறம் அடுத்த முழு வர்க்கம் 961. 961க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1089 அப்படிங்கிறது 33 ஸ்கொயர். 33 ஸ்கொயர் 909 909 39 18. இதுவும் ஒரு முழு வர்க்கம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 841 அப்படிங்கிறது ரூட் எடுத்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 29. இது என்ன சரிமா வரும்? ரூட் ஆஃப் 1089 அப்படிங்கிறது 33ன்னு வரும். இது எப்படி சார் போட்டீங்க? இப்போ என்னமோ பண்ணியிருக்கீங்களா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். 33 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஏ ஸ்கொயர், அதாவது இப்படி எழுதுவோம், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab ஆட் பண்ணோம்னா 1089. இது ரெண்டு மட்டும் முழு வர்க்கம். இதில் சரிங்க, சரிதுங்களா? நீள்வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க. இந்த நீள்வகுத்தல் முறையெல்லாம் நமக்கு வேண்டாம். நான் சொல்லி கொடுத்த முறையை கையாளுங்க. ரூட்டு போடுங்க.
இது எடுத்துக்கோங்க, இது போட்டுக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் தனியாக பிரிங்க. லாஸ்ட் 2 டிஜிட் தனியாக பிரிங்க. ஸ்டெப் 1 சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 4ன்னு முடிகிறது எதோட ஸ்கொயர் 4ல் முடியும்? 2ஓட ஸ்கொயர் 4ல் முடியும், 8ஓட ஸ்கொயர் 4ல் முடியும். யோசிச்சு பாருங்க. 12 ஸ்கொயர் 144, 22 ஸ்கொயர் 484. அப்போ எதோட ஸ்கொயர் 4ல் முடியும்? 2ஓட ஸ்கொயர் 4ல் முடியுது. 8ஓட ஸ்கொயர் சொன்னேன்னா 8 ஸ்கொயர் 64, 18 ஸ்கொயர் 324, 28 ஸ்கொயர் 784. அப்போ எல்லாத்தோட 4ஓட ஸ்கொயர் எப்படியா இருக்கலாம்னா 1 2ஆக இருக்கலாம், இல்லைன்னா 8ஆக இருக்கலாம். முன்னாடி 17 இருக்கு. அது 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு இடையில வரணும். எந்த 2 இடையில வருதுன்னு பார்க்குறோம். 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ரெண்டுத்துக்கு இடையில தானே 17 வருது. அப்போ எதை சார் எடுத்துக்கணும்? 4ங்கிற நம்பர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 5 போடக்கூடாது. 5 வந்து 17 விட பெரிய நம்பர் வருது, 25. அதனால 4. 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 தான் கடைசியாக போட்டோம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16ஓட ஒரு 4 கூட்டுங்க. அதான் முறை. ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ என்ன நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிவிஷன் கிளாஸ். இது ரிவிஷனுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் அர்த்தம் உள்ள விஷயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உண்மையாகவே இதுக்கு பேர் ஷார்ட்கட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொல்லணும்னா ஷார்ட்கட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஷார்ட்கட்டுங்கிறத தாண்டி இது எல்லாமே இப்படி வருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் இப்படி வரும். எந்த நம்பரை வர்க்கப்படுத்தணும்னு நினச்சாலும் நான் சொல்கிற முறையை பயன்படுத்தினீங்கன்னா ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு ஆன்சர் முக்கியம், வேலை முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16ஓட 4 கூட்டினீங்கன்னா 20. 20ங்கிற நம்பர் இங்கே இருக்கிற 20 விட இந்த இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்குறோம். 20 விட இங்கே இருக்கிற நம்பர் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தால் இதில் எது சின்ன நம்பரோ அதான் ஆன்சர். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன தெரியுமா வரும்? இந்த இருக்கு பாருங்கள். இதுக்கு ரூட் எடுத்தால் இதுக்கு நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம்னா 42. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் போட்டு காமிக்கணும். அதுதான் நீங்கள் எனக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 6666 இருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க என்ன ஆகும்? இது எப்படி சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. 6666 6000 அப்படிங்கிறது 6400 அப்படிங்கிறது 80 ஸ்கொயர். 80 ஸ்கொயர் பண்ணால் 6400. இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 266 அதிகமாக இருக்குது. 81 ஸ்கொயர் என்ன வரும்? 81 ஸ்கொயர் அப்படின்னா இதோட ஒரு 80ஐயும் ஒரு 81ஐயும் கூட்டிக்கணுங்க. கூட்டினா என்ன வரும்? 161. 81 ஸ்கொயர் அப்படின்னா இந்த 80 ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட ஒரு 80ஐயும் ஒரு 81ஐயும் கூட்டிக்கங்க. 161 கூட்டிக்கங்க. 161 கூட்டிங்கன்னா 6561. அவ்வளோதான். இதுதான் பர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் போனோம்னா இதை தாண்டிடும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 தான் இருக்குது. எத்தனை என் நம்பரை கழிக்கணும்னு கேட்டிருக்கான். இதை பார்த்தாலே தெரியுது. முதல்ல இது எப்படி சார் நீங்கள் எப்படி பட்டா போடுறீங்க? 6400 அப்படின்னா நீங்கள் அது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே 6000 இருக்குது. 6000க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழு வர்க்கம் அது ஒரு 0லையோ 5லையோ முடிகிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 70 ஸ்கொயர் 4900, 70 ஸ்கொயர் 4900, 80 ஸ்கொயர் 6400, 90 ஸ்கொயர் 8100. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இது மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். 80க்கு பக்கத்தில் 81. 81 எப்படி போட்டீங்க சார் சீக்கிரமா? 80 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதோட ஒரு 80ஐயும் 81ஐயும் கூட்டிங்கன்னா ஆன்சர். 80ஐயும் 81ஐயும் கூட்டினா என்ன சார் வரும்? 161 வரும். அதை அப்படி கூட்டினோம்னா 6561. இப்போ இதுதான் அதுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் வழி. இதுலேருந்து எவ்வளோ கழிக்கணும் அப்படின்னா 6666, இது 6561. 100 + 5, 105 நம்பரை கழிக்கணும். 6666உடன் 105ஐ கழித்தால் கிடைக்கக்கூடிய எண் ஒரு முழு வர்க்கம் ஆகும். புரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து எப்படி சார் ஸ்கூல் பசங்க எப்படி சார் இதெல்லாம் போடுவாங்க? உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவனுங்களுக்கு இப்படி நடத்த மாட்டாங்க. எல் டிவிஷன் போட்டு தான் நடத்துவாங்க. நான் சொன்னேன்னா பகாக்காரணின் பெருக்கல் முறைன்னு இருக்கு இல்லையா, அப்படி தான் நம்ம நடத்த போகிறோம். அப்படியே நடத்துங்களேன் சார். அப்படி நடத்தினா நமக்கு எப்படி சீக்கிரமாக டைம் கிடைக்கும்?
நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியம். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கூல் பசங்களுக்கு நடத்துகிற மாதிரி நம்ம படிக்கலை. நம்ம படிக்கிற மாதிரி போய் ஸ்கூல் பசங்களுக்கு நடத்த முடியாது. உண்மைதான் இது. ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு கொஷினுக்கு அந்தந்த நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு 5 மார்க் கொஷின் அப்படின்னா அவனுக்கு 10 நிமிஷம் கூட டைம் எடுத்து போட்டுப்பான். நம்ம போட முடியாது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்காக தான் புரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்லாம் போட்டு பாருங்க. இந்த கொஷின் போட்டு பாருங்க. இந்த கியூப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது 1 கியூபு, இதில் 2க்கு 2 இருக்கா, 2 கியூபு, இதுக்கு 3க்கு 3 இருக்கா, 3 கியூபு, இது 4க்கு 4 இருக்கனால 4 கியூபு. இது வந்து கியூபை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிஸ்டர் ராமானுஜம் இருக்கார்ல, அவரை வச்சு ஒரு கொஷின். இதே அந்த ராமானுஜம் நம்பர்னு சொல்லுவாங்க. இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 12 கியூபு ப்ளஸ் 1, 12 கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஃப்ரெண்டோட காரை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு சமயம் நோயுற்றிருந்த கணித மேதை ராமானுஜம் பார்க்க 1729 என்ற வாடகை மகிழ்ச்சியில் கணித விரிவாளர் ஹார்டி அப்படிங்கிறவர் தான் நம்ம ராமானுஜத்தை கொண்டு போயிருப்பார். எங்கே அப்படின்னா இந்த பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ராமானுஜத்தை கூட்டி போயிருப்பார். அப்போதைக்கு அந்த நம்பரை வச்சு அவர் என்னமோ பண்ணியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான நம்பர் 1729. இது போலவே 4104, 13832, 20683 ஆகியவை ராமானுஜம் ஹார்டி எண்களின் எடுத்துக்காட்டுகளாகும். இதை வச்செல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியலை. ஆனால் இதை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா ராமானுஜம் நம்பர்னு கேட்டு எதையாவது கேட்டுட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கான், நமக்கு ராமானுஜம் நம்பர்னு போயிட்டு எதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான். அதனால் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 4104, 1383, 2, 20 683, 20 683 மனப்பணம் தாங்க பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மிக எண்களின் கணமானது மிக எண்ணாகும். ஆமா, மிக எண்களின் கணம்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் நம்பரை வர்க்க கணம், அதாவது கியூப் பண்ணா அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்தது குறை எண்களின் கணமானது குறை எண்ணாகும், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் 3 வாட்டி போயிருக்குன்னா நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ், அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அதுதான் ஒரு குறை எண்களின் கணமானது குறை எண்ணாகும், மிக எண்ணின் கணமானது மிக எண்ணாகும். இப்படியே மாற்றி இங்கே கேட்போம். அதாவது ஒரு மிக எண்ணின் வர்க்கமானது மிக எண்ணாகருமா, மிக எண்ணா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு குறை எண்ணின் வர்க்கமானது குறை எண்ணா இருக்காது, மிக எண்ணா மாறிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். -4² எவ்வளோங்க? 16. -4² 16. அது மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0, 1, 4, 5, 6, 9 முடிவடைந்தால் அவற்றின் கணமும் அதே நம்பரில் தான் முடிவடையும். 10 கியூபு 0ல் முடியுது. 11 கியூபு 1331, அதுவும் 1ல் தான் முடியுது. 14 கியூபு 2744, 2744, அதுவும் 4ல் தான் முடியுது. 15 கியூபு 5 கியூபு, ஏன் 15 கியூபு? 5 கியூபு 125, 5ல் தானே முடியுது. அப்போ 15 கியூபும் கண்டிப்பாக 5ல் தான் முடியும். 3375. 16 கியூப் ரொம்ப முக்கியமான நம்பர். 16 கியூப் 6ஓட கியூபும் சரி 6ஓட ஸ்கொயரும் சரி 6ல் தான் முடியும். எப்படி 6ஓட கியூபும் சரி 6ஓட ஸ்கொயரும் சரி 6ல் தான் முடியும். 1ஓட கியூபும் சரி 1ஓட ஸ்கொயரும் சரி 1ல் தான் முடியும். 11 கியூபு 121, 11 கியூபு 1331, 11 ஸ்கொயர் 121. அது மாதிரி 1, 6, 0, 5 இந்த 4 நம்பர் ரொம்ப ஸ்பெஷல். இதோட கியூப் எல்லாமும் அதே நம்பரில் தான் முடியும், இதோட ஸ்கொயர்லாமும் அதே நம்பரில் தான் முடியும். 0ல் முடிகிற நம்பரோட ஸ்கொயர்னா என்னன்னா வர்க்கம்னு அர்த்தம். 0ல் முடிகிற நம்பரை வர்க்கப்படுத்தினாலோ அல்லது கணமாக்கினாலோ 0ல் முடிய முடியும். 1ங்கிற நம்பரில் முடியக்கூடிய நம்பரை வர்க்கப்படுத்தினாலோ கணம் அப்படின்னா கியூப் பண்ணாலோ 1ல் தான் ஆன்சர் முடியும். 6ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி கியூப் பண்ணாலும் சரி கண்டாயம் எதில் தான் முடியும்? 6ல் தான் முடியும். 5ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி கியூப் பண்ணாலும் சரி 5ல் தான் முடியும். இப்போ நான் சொன்ன எல்லா நம்பரையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அதோட கடைசி இலக்கம் 1ஆம் இலக்கம் அதே எண்ணாகவே இருக்கும். இங்கிலீஷில் ரீப்ரொடியூசிங் தெம்செல்ஸ் த நம்பர்ஸ். ரீப்ரொடியூசிங் தெம்செல்ஸ் த நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் 0156. 0156 ஃபோன் நம்பர் நினச்சக்கூடாது, இதில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டு போங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற டேட்டா வைஸ் கான்செப்ட் இந்த மாதிரி பாக்ஸ் விஷயத்தை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க.
வேற என்ன இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முழு கணமானது 2 பூஜ்ஜியங்களுடன் முடிவடையாது. வெரி குட். சூப்பரான கொஸ்டின் இது. ஒரு முழு கணமானது எப்பொழுதும் 2 ஜீரோல முடியாது. 3 ஜீரோல தான் முடியும். ஜீரோல முடியுதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 10 கியூப் 1000 3 ஜீரோ. 20 கியூப் 8000 3 ஜீரோ. சொல்றது புரியுதுங்களா? 2 ஜீரோ, அதாவது இரட்டைப்படை எண்ணிக்கையில், அதாவது இரட்டைப்படைங்கிறன 2 2 ஜீரோ 4 4 ஜீரோலாம் வராது. ஜீரோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா 3 ஜீரோ 6 ஜீரோ 9 ஜீரோ இப்படிதான் இருக்கும். எப்படி? ஒரு முழு கணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்பர் ஜீரோங்கிற நம்பர் இடம்பெற்றிருந்தால் அந்த உள்ள ஜீரோக்களின் எண்ணிக்கை 3 ஜீரோக்களாக இருக்கலாம், 6 ஜீரோக்களாக இருக்கலாம், 9 ஜீரோக்களாக இருக்கலாம், 12 ஜீரோவாக இருக்கலாம். 3 மடங்கான ஜீரோக்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான கருத்து. அதான் அவங்களும் சொல்றாங்க. ரைட்டா? கணமூலம் 400 என்பது ஒரு முழு கணம் என்ன ஆகுமா? 400ங்கிறது ஒரு முழு வர்க்க எண், கணம் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 2700ஓட 27,000ஓட கணமூலம். 27ங்கிறது எதோட, என்ன நம்பரோட கணம்? 3. 3 ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ போடுங்க. 30ஓட கணமூலம் தான் 2700. இதா போட்டிருக்காங்க 30. அடுத்தது இதோட கணமூலம். இந்த கணமூலம் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? அது ஏதோ கற்றுக் கொடுத்தீங்க, இதுவும் கற்றுக் கொடுத்துருங்க. அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் லாஸ்ட் 3 டிஜிட் பிரிச்சிருங்க. உன்னோட கியூபு என்ன, எதோட கடைசி நம்பரை முதல்ல பார்க்கணும். எந்த நம்பரை கியூப் பண்ணா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா உன்னோட கியூப் ஒன்றில் தான் முடியும். முன்னாடி அந்த நான் சொன்னேன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்து அந்த இந்த கலரில் கொடுத்துருந்தாங்கல்ல, வயலட் கலரில், அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். 1ல் முடிகிற நம்பர் ஒன்னோட கியூப் மட்டும் தான் 1ல் முடியும். அடுத்தது 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. 9ங்கிற நம்பர் எந்த 2 முழு கணம் பர்ஃபெக்ட் கியூபுக்கு இடையில வருதுன்னு பார்க்குறோம். 2 கியூபு 8, 3 கியூபு 27, 3 கியூபு 27. அப்போ 2 கியூபு 8, 3 கியூபு 27. இது ரெண்டுக்கு இடையில தான் 9 வருது. அப்போ எதை எழுதணும்? 2. கியூப் ரூட் எடுத்தா 21. இது 8ங்கிறது எதோட கியூபு? 8ங்கிறது 2ஓட கியூப். 2ன்னு கீழே போட்டுருங்க. 3 ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 21/20. 21/20. இதையே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது தகு பின்னமா தகா பின்னமான்னு கேட்டால் இதுக்குமே நான் வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். தகு பின்னமா தகா பின்னமா? இது தகா பின்னம். என்ன பின்னம்? தகா பின்னம். 21ல் எத்தனை 20 இருக்கு? 1/20. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அது கலப்பு பின்னமா எழுதலாம். தகா பின்னத்திற்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்பாங்க. தகா பின்னத்துக்கு மற்றொரு பெயர் கலப்பு பின்னம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, மிகை முழுக்களின் அடுக்கள் 2/2லேருந்து 2/10 வரையும் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். நான் எப்பயுமே என் கிளாஸில் சொல்லுவேன், இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2/1லேருந்து 2/10 வரையும் எப்பயுமே மனப்பாடம் பண்ணுறது நல்லது. அதில் என்னென்னமோ கேட்டிருக்காங்க பாருங்க. 2/100 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர். ஒரு கேள்வியவே கேட்டாங்க. 2/10ல் பாதி எவ்வளோன்னு கேட்டாங்க. 2/10ல் பாதி. நிறைய பேர் 2/5 எழுதி வச்சிருக்காங்க. 2/5 கிடையாது, 2/9. 2/10 1024. 1024ல் பாதி 512. 512 எங்க இருக்குன்னு பாருங்களேன். 1024ல் பாதி 512. என்னது இது? 2/9. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 2/10ல் பாதி அப்படின்னா 2/5 கிடையாது, 2/9 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பவர் ரூல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. சுமார் சம்ம போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பவரை மல்டிப்ளேல இருக்கும்போது பவரை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். மல்டிப்ளே இருக்கும்போது பவரை ஆட் பண்ணணும். x + 2 + 5 = -7 பவர் 10. எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் குறிக்கோள். x + 7. அடுக்குகள் அப்படிங்கும்போது அடிமானம் பொதுவாக இருந்தால் அடுக்குகளை சமமாக எழுதலாம். அடுக்குகள் சமமாக இருக்கும்போது அடிமானத்தை சமமாக எழுதலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. x + 7 = 10. இந்த +7 இங்கே வந்தால் -7. அப்போ x = 3. அவ்வளோதான் இதோட ஆன்சர். x = 3. பாருங்க, சூரியனுக்கும்
சனி கிரகம் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையா சார் பொய்யா சார் அப்படின்னு கேட்டால் உண்மையை தான் இங்கே கொடுப்பாங்க, பொய்யெல்லாம் இங்கே கொடுக்கவே மாட்டாங்க. சரி இது மனப்பாடம் பண்ணிக்கணுமா சார்? மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, டெசிமல் வேல்யூ கன்வர்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எழுதுவோம் தெரியுமா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அளவுகளை இந்த ஏயு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 1.496 × 10⁻10 அது மாதிரிலாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி நீங்களும் இதை புரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேனே தவிர இது மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். இது எழுதியிருக்காங்க, ஆனால் இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், மேக்சிமம் உண்மையாக தான் இருக்கும். எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் இங்கே புக்கில் கொடுக்க போகிறதே கிடையாது. ஃபைவ் பவர் 0 1 1 + 6⁻−1. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு சமம் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த இதை போடுவோம். 5 பவர் 0 1 6⁻−1 அப்படின்னா 1/6ன்னு எழுதுவோம். இப்போ 1/6 மல்டிப்ளை பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3² இருக்கு இல்லையா, 3² 9. இப்போ மல்டிப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக ஆட் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டால் ஆட் தான் பண்ணணும். ஏன் சார் பிளாக்கெட் போட்டிருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 1 7/6 பெருக்கல் 9 அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 டேபிளில் அடிக்கலாம் இல்லையா. 2 3s are 3 3s are ஆட் பண்ணுறப்ப மல்டிப்ளை பண்ணுறப்ப 21/2 21/2 அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு தகாபின். எப்படி தகாபின்னங்கிறீங்க? இதை பாருங்க, கீழே இருக்கிறது டோட்டல் அப்படிங்கிறது 2. 2 சாக்லேட்டை 21 பேர் கொடுக்க முடியுமானா முடியாது. அப்படி கொடுக்க முடியலைன்னா இதுக்கு பேர் தகாபின்னம். இதை நான் ஏற்கனவே என்னோட பின்னங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து போய் பாருங்க. அப்போ இது நம்ம தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக எழுதலாம். 10 2 20 10 2 20 மீதி 1/2 10. இதுதான் ஆன்சர், இல்லைன்னா இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோங்க. சேம் ஆஸ் லைக் தட் இதை தீர்வு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற பவர் மேலே வந்தால் நெகட்டிவ், ஆப்போசிட் சைன் போடணும். மேலே இருக்கிற பவர் கீழே வந்தால் ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ பாருங்க, 2^2x - 1 ப்ளஸ் x மேலே வந்துச்சுன்னா 2^2x - 1 ப்ளஸ் x மேலே வந்தால் -x +2 மேலே வந்தால் -2 = 2². ஏன் சார் இங்கே 2² எழுதுறீங்க? 4 தானே இருக்குது, 2 ஏன் எழுதுறீங்க 2²? அப்படின்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவலாக எழுதிக்கலாம், அதனால தான். பாருங்க, 2xல -x பண்ணால் x -1 -2 -3 = 2. இது என்ன சார்? பவரை மட்டும் ஈக்குவலாக எழுதிக்கலாம். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை மட்டும் ஈக்குவலாக எழுதிக்கலாம். -3 அந்த பக்கம் போனால் x = +5. இது ஒரு சம், இது ஒரு சம். ஓகேவா? இதை பார்த்துக்கங்க. இது ஒரு முக்கியமான சம், இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. கவனிங்க, 10^x by 10^-3 = 10^9. இப்போதான் நான் சொன்னேன், கீழே இருக்கிற டினாமினேட்டர் மேலே வந்தால் பாசிட்டிவ், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே போனால் ஆப்போசிட் சைன், மேலேருந்து கீழே வந்தால் ஆப்போசிட் சைன். நான் கீழே இருக்கிறது மேலே கொண்டு போகிறேன், சரிங்களா? அப்போ தான் ஆத்தன்டிகேட்டாக இருக்கும். 10^x + 3 = 10^9. x + 3 = 9 +3 அந்த பக்கம் போனால் -3 6. ஸோ இதோட ஆன்சர் 6ன்னு வரும். ஆச்சா? அடுத்தது இது பாருங்களேன், அறிவியல் குறியீடு 1 2 3 4 5 6 7 8 9 10. 2.02 × 10^-10. ஏன் சார் -10 போட்டீங்க? புள்ளிக்கு அப்புறம் இத்தனை 0 வந்தால் மைனஸ் போடணும். இங்கே நிறைய 0, அதாவது புள்ளிக்கு முன்னாடி 0 இருந்தால் ப்ளஸ், புள்ளிக்கு பின்னாடி 0 வந்தால் மைனஸில் போடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அளவைகள் பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் அப்படியே ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம். கவனிங்க, அளவியலை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமே வட்டக்கோண பகுதி தான். வட்டக்கோண பகுதி அப்படின்னா நம்ம பீஸா
நம்ம பீஸா வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவாங்க. வட்டத்தோட மையக்கோணம் 360 டிகிரி. அதில் ஒரு பீஸஸாக எடுத்துக்கிறோமோ, இல்லை வட்டமான கேக்கை 2ஆ வெட்டுறோம் அப்படின்னா 180 டிகிரி 180 டிகிரி அந்த மாதிரியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறது தான் வட்டக்கோண பகுதி. இங்கிலீஷில் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்டார், செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செக்டார் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் செக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா θ/360 இன்டூ πr². ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 டிகிரி இன்டூ πr². ரைட்டா? இதுதான் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அரைவட்டம் கொடுத்துருக்காங்க. அரைவட்டம், கால்வட்டம், வட்டக்கோண பகுதி வருங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஃபார்முலாவே காமிச்சேன். இதோ இருக்கு பாருங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 டிகிரி இன்டூ πr². வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம். சுற்றளவு டேரக்டா கண்டுபிடிக்க முடியாது. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டா, சுற்றளவுனா பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. L+2R. என்ன சார் எல்லுன்னா ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்னா தமிழ்ல சார் வில்லின் நீளம். ஸோ வில்லின் நீளம் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தான் ஆர்க் லென்த் ஃபார்முலா. θ/360 டிகிரி இன்டூ 2πr. ரைட்டா? ஆர்க் லென்த் அப்படின்னா அந்த பாருங்க, இதுதான் கண்டுபிடிக்க போறோம்னா இதுதான் ஆர்க் லென்த். அந்த வட்டம் வர பகுதியை தான் ஆர்க் லென்த்னு சொல்றோம். அதுதான் அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா, ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பெரிமீட்டர்னு கேட்டாங்கன்னா L+2R. இந்த இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம் கூட்டிக்கணும் இந்த மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்மையே பார்த்துக்கோங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வில்லி நீளம், பரப்பளவு, சுற்றளவு 3மே கேட்டிருக்காங்க. θ/360 டிகிரி. இதில் என்ன கேட்டா 120 டிகிரி மையக்கோணம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/3ன்னு வரும். இது எவ்வளோ வரும்? 1/3. இது 1/3ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 44. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/3ன்னு வரும். இந்த 7ஐயும் 3 அடிச்சு இந்த 21 அடிச்சிடலாம். 21 22 மல்டிப்ளை பண்ணுறப்ப 21² + 21. 21² 441 + 21 462 அப்படின்ற மாதிரி வரும். எங்கே இருக்குது? 462 வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இது 44 கண்டுபிடிச்சாச்சு. 2R. ஆரம் வந்து 41. 41 41 கூட்டினா 42. 42 41 கூட்டினீங்கன்னா 86. இதுவும் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? வட்டத்தோட பரப்பளவு இதான் சும்மா இது என்னத்துக்காக பண்ணுறோம்னா நமக்கு பொறுத்துக்க கேட்க போகிறது கிடையாது. நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு. வட்டத்தோட பரப்பளவு πr². வட்டத்தோட சுற்றளவு 2πr. அடுத்தது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 டிகிரி இன்ட்டு πr². அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டால் πr+2rன்னு சொல்லுவாங்க. πr+2r. இங்கே எப்படி இருக்குன்னா π+2 இன்ட்டு r. πr+2r. அதுதான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க? π+2r அப்படின்னு எழுதியிருக்காங்க. கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 πr². அவ்வளோதான். வட்டக்கோண பகுதியில் மையக்கோணம் காண்க அப்படின்னு சொல்லி இந்த 3த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லின் நீளம் கொடுத்து வட்டக்கோணத்தின் மையக்கோணம் காண்கன்னு கேட்பாங்க. வில்லின் நீளம் கொடுத்தது மாதிரி பரப்பளவு கொடுத்து வட்டக்கோணத்தின் மையக்கோணம் காண்க அப்படின்னு கூட கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் டேரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபார்முலா என்ன சார்? இதுக்கு ஃபார்முலா என்னன்னா θ/360 டிகிரி இன்ட்டு πr². இதுக்கு θ/360 டிகிரி இன்ட்டு 2πr. அதை வச்சுக்கிட்டு தீட்டாவை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுக்கு தீட்டா வேல்யூ என்ன சார்? இது ரெண்டுத்துக்கு ஒன்றா இருக்குமா சார்? ஒன்றா இருக்கும்னு எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா கணக்கு வேற வேற இல்லையா? இங்கே 621 அங்கே 35. அதனால கேள்வி தான் ஒன்று. அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஒன்றா இருக்கும்னு அவசியமே கிடையாது. இது ரெண்டுத்தையும் எனக்கு போட்டு காமிங்க, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூட்டு வடிவங்கள் தான். இதுதான் கூட்டு வடிவங்கள். பாருங்க, கால்வட்டம் 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 4 கால்வட்டம் அப்படின்னா ஒரு வட்டம். இது சதுரம். இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் கூட்டு வடிவங்கள் சார்ந்த கேள்விகள். இந்த இருக்கு பாருங்க பாக்ஸ். இதை நல்லா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த இருக்கிற பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்த நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. முக்கோணத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ அடுத்தது சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் ரொம்ப 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 முக்கியம். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு √3/4a². √3/4a². ஹைட்டு கேட்பாங்க. அதுலேயே ஹைட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கங்கள் சமமாக இருக்கும். 60 டிகிரிகள் இருக்கும். அதாவது பக்கங்களும் சமம், கோணமும் சமம் அப்படிங்கிறத தான் சமபக்க முக்கோணம். இங்கிலீஷில் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். √3/2a அதுதான் ஹைட்டு.
அதே மாதிரி சுற்றளவு கேட்டாங்கன்னா 3a. சுற்றளவு அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா அளவையும் கூட்டிருக்கணுங்க, அவ்வளோதான். எந்த ஃபிகராக இருந்தாலும் சரி, அதை வரையும் போது சுற்றி இருக்கிற அளவு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதான் சுற்றளவு. அது தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. நாற்கரம், நாற்கரம்னா குவாடிலேட்டரல். குவாடிலேட்டரல் அப்படின்னா ½ × d × h1 + h2 இல்லையா? இணைகரம், இணைகரம் என்ன? செவ்வகத்தை சாய்க்கும் போது உருவாகக்கூடியது தான் இணைகரம். அனைத்து செவ்வகங்களும் இணைகரம், ஆனால் அனைத்து இணைகரமும் செவ்வகம் கிடையாது. அதுதான் இங்கே. அதே மாதிரி செவ்வகம் இணைகரத்துக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2 × a + b தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. a + b னா இது a b அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிவகம், சரிவகம் அப்படின்னா இரண்டு சமமற்ற இணைப்பகுதிகள். சமமற்ற இணைப்பகுதிகள் அப்படின்னா இது ரெண்டும் சமமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரு சமபக்க சரிவகம், ஐசாசலஸ் ட்ரெபீசியம். ஐசாசலஸ் ட்ரெபீசியம் இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கான ஃபார்முலா சரிவகம், சாய் சதுரம், சதுரம், இது எல்லாத்துக்கான ஃபார்முலாவும் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணிடணும், வேற வழியே கிடையாது. ஸோ இதில் தெரிகிறது என்னென்ன தெரியுதோ எல்லாத்துக்கும் ஃபார்முலா வைஸ் இதுக்கு ஆன்சர் போட்டு காமிக்கணும். இதை பாருங்க, இதுவும் சமம், இதுவும் சமம். அப்போ 16 16 × 8 16 8 என்னவோ அந்த ஆன்சர். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 16, இது எவ்வளோன்னு தெரியலை. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவகத்தோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை போடுற மாதிரி இருக்கும். இது 8 அப்படின்னா இது 16. அப்போ இது என்னன்னு தெரியணும். இது என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனலி இதை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிகரில் என்னென்ன இருக்குன்னா சரிவகங்கள் தான் இருக்குது. என்ன இருக்குது? சரிவகங்கள். இந்த இடம் மட்டும் செவ்வகம்னு சொல்லிக்கலாம், ரைட்டா? ஸோ இதுலேயே அவங்க போட்டு காமிச்சிருக்கோம். நம்ம என்ன போட்டு காமிச்சிருக்காங்கன்னா ½ × h × a + b × l + b. இது என்னன்னா அந்த செவ்வகத்தோட ஃபார்முலா. ½ a + b × hங்கிறது சரிவகத்தோட ஃபார்முலா. சரிவகத்தோட ஃபார்முலாவில் ஹைட் எப்படி சார் கொடுத்துருக்காங்கன்றீங்க? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் ஹைட்டு. இப்போ இது ஹைட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால் சாரி, இதுங்கிறது 16ங்கிறது இதோட ஹைட்டு. இதோட 16ங்கிறது இதோட ஹைட்டு. a + b. a என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இது அப்படியே எடுத்துக்கிறாங்க, ஒரே சரிவகமாக, ரைட்டா? இது 5, இது 16, இது 16. அதை வச்சு இந்த ஆன்சர் போட்டு காமிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணிங்கன்னா 296 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பாக்டான சம்முங்க. இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கிறது எதுக்காக போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக போட்டு வச்சுக்கிட்டேன். இவங்க என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசு இந்த சம்மு, இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெருசு. இது இவ்வளோ பெருசு போடக்கூடாது, இவ்வளோதான். கொடுக்கப்பட்ட படத்தின் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு, நிழலிடாத பகுதியின் பரப்பளவு. நல்லா காலில் வாங்கிக்கோங்க, 2 கொஸ்டின் கேட்பானுங்க. நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு, நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு. 4/7a². 4/7a². அதாவது கேட்டிருக்கிற கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா 4/7a². இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன் என்ன சார் ஃபார்முலா? 7ல் 4 இருக்கு, எவ்வளோ இல்லை? 3 இல்லை. அதான் அன்ஷேடட் ரீஜியனுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 3/7. a². இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன். இது ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் 4/7. அது என்ன சார் 100? பக்கம் 10ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பக்கத்துக்கு பேர் தான் ஏ. 10² 100. 400/7. 400 7ஐயும் வகுத்தீங்கன்னா 57.14. இந்த ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளோ பெருசு வந்து ஸ்கூல் பையன் போடுவான், நம்ம ஏன் போடணும்? சரி சார், இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? எங்கேருந்து பார்த்து இந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்க? நானும் இதே புக்கை பார்த்து தான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது.
கொடுத்துருக்கான் பாருங்க. நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு 3/7 a ஸ்கொயர். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு 4/7 a ஸ்கொயர். அதே மாதிரி அந்த ஃபிகர் இருக்கு பாருங்க, இங்க ஒரு ஃபிகர்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்குமே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். ஏ பக்க அளவு கொண்ட ஒரு சதுரத்தின் மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கும்போது, ஒரு சதுரத்திலிருந்து வட்டத்தை வெட்டி எடுக்கும்போது அதுல கேள்வி எப்படி கேட்கறான்னா, மீதமுள்ள பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா 3/14 a ஸ்கொயர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும். 3/7 a ஸ்கொயர், 4/7 a ஸ்கொயர். அது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 7/7 ஒரு a ஸ்கொயர் வந்துருச்சு. அதாவது சதுரத்தோட பரப்பளவு வந்துருச்சு. அதே மாதிரி வட்டத்தினுள் அமைந்த மிகப்பெரிய சதுரத்தினுள் அமைந்த மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கும் போது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3/14 a ஸ்கொயர். அதே மாதிரி பக்கால உள்ள சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கும் போது மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுல சதுரத்திலிருந்து இது அதே மாதிரி சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக பாருங்க. இது ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு, அது மாதிரி ஒரு செமி சர்க்கிள் இருக்கு, அது மாதிரி ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிளும் இருக்குது. ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க இருக்கிற ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். இதையும் எடுத்துக்கிறாங்க, இதையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப 3/14ன்னு போட்டாலும் சரி, அப்ப 11/14 போட்டாலும் சரி, இதோட ஷேடட் போர்ஷனோட ஏரியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஷேடட் போர்ஷனா, அதனால வட்ட எடுக்க ஷேடட் போர்ஷன் என்ன, அதான் அந்த வட்டத்தோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் எழுதுனேன் பார்த்தீங்களா, நான் எழுதுனது இருக்கு பாருங்க. நிழலிடப்படாது நிழலிடப்பட்ட பகுதி, அன்ஷேடட் ரீஜியன், ஷேடட் ரீஜியன். ஃபார்முலா கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு நடத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு 5 மார்க், அவனுக்கு அப்படிதான் போடணும். நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ லேட்டஸ்டா இந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் இது நிறைய பேருக்கு இது என்ன ஏதுன்னே தெரியல. ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலத்தின் பரப்பளவு 8th புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக இது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இதுவும் செக் பண்ணிக்காங்க. இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, சரிவகம், நாற்கரம், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாருங்க, முக்கோணம்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பார்ட் இதை பார்த்தாலே முக்கோணம் தெரியுது. இதெல்லாம் முக்கோணம். இது என்னன்னு பார்த்தா தெரியுது, சரிவகம். அது முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். கிட்டத்தட்ட 4 முக்கோணம் ஒரு சரிவகம் இருக்கு. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 1 2 3 4 முக்கோணம், ஒரே ஒரு சரிவகம். அதை வச்சு தான் இதை போடுறோம். அது மாதிரி இதுக்கான ஃபார்முலா இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே இணைச்சிடணும். இணைச்சிங்கன்னா என்ன வரும், ஒரு செவ்வகம் வரும். செவ்வகத்தில் ஒரு அரை வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. செவ்வகத்திலேருந்து அரை வட்டம் வெட்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவை போட்டு மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்கே இது என்னன்னு பாருங்க, ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ரெண்டும் ஒரு 2 கால்வட்டம். செவ்வகத்தின் பரப்பளவு பிளஸ் 2 கால்வட்டத்தின் பரப்பளவு போட்டு போட வேண்டியதான். கால்வட்டத்தின் பரப்பளவுனா எனக்கு ஆரம் வேணுமே சார். ஆரம் தான் அவன் டயமீட்டர் கொடுத்துருக்கானே. 3.5ங்கிறது விட்டம். சரி, இதுவே ஆரம் தானே, விட்டம் கிடையாது, ஆரம். இது 3.5ங்கிறது ஒரு கால் சதுரத்தோட ஆரம். இன்னொரு கால் சதுரம் அப்படிங்கிறனால 2 × 2 அப்படின்னு வச்சு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்த மாதிரியே ஒரு கணக்கு இங்கே. அந்த முக்கோணம், ஒரு முக்கோணம், 2 முக்கோணம், 3 முக்கோணம், 4 முக்கோணம், ஒரு சரிவகம், அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சு போட போறோம். அடுத்தது இயற்கணிதம். இயற்கணிதத்தை பொறுத்தவரை என்னன்னா, கோவைகளின் கூட்டல் கழித்தல் செயல்பாடுகளை நினைவு கூறுதல், இதெல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். என்னென்ன நம்ம கற்றுக்க போறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க அடிமானம், அடுக்குகள், இது மாதிரி சில விஷயத்தையும் பார்க்க போறோம். வர்க்கம் மூலம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி முற்றொருமைகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. முற்றொருமைனா ஐடென்டிட்டி. a + b² a - b² a + b³ a - b³ இந்த 4 விஷயத்தையும் வச்சு இதுல நிறைய சம்மெல்லாம் கொடுத்துருப்பாங்க. காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறத இங்க முக்கியமா கான்செப்டா பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போறோம், கவனிங்க. ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் அகலம் முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா பெருக்கணும். 3 நாங் 12, x × x² x³ y³ × y y⁴. அவ்வளோதான் ஆன்சர். அது அப்படியே நான் பெருக்கின மாதிரியே பெருக்கிற வேண்டியதான். ரைட்டுங்களா? பொறுத்துக்க அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும்? 3 நாங் 12 -12 -12ங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் இந்த இது.
சும்மா பொருத்தி பார்க்கறத தாண்டி இதுக்கு ஆன்சர் போட தெரியுதான் நம்ம செக் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது -10 இதாக இருக்கு, -10 இது. அடுத்தது 5x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், 5x³ ஒன்னே ஒன்று பெருக்கினா போதும், எல்லாத்தையும் பெருக்க தேவையில்ல. 2x இன்டூ 2x 4x², 4x² இந்த இடத்துல இருக்கு. அப்போ மீதி இருக்கிறது இது அதுதான். 4 5 20 இதாக இருக்கு பாருங்க, அப்படியே பெருக்கியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா பெருக்கணும்னு சொல்லிட்டு அவனே ஃபார்முலாவே கொடுத்துட்டான். வேகம் இன்ட்டு நேரம், வேகம் இன்ட்டு நேரம் தூரம். அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிற வேண்டியதான். x இன்ட்டு ஒய் xy, x இன்ட்டு 2 2x, 30 இன்ட்டு ஒய் 30y, 30 இன்ட்டு 2 60. அவ்வளோதான் இதோட ஆன்சர். மகிழ்ந்து கடந்த தூரத்தை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எக்ஸ் ஒய்யெல்லாம் எதுவும் கூட்டிக்கிட்டு வச்சிடக்கூடாது. எக்ஸ் ஒய்யை கூட்ட முடியாது. எக்ஸ் எக்ஸோட தான் கூட்டணும், ஒய்யை ஒய்யோட தான் கூட்டணும். கூற்று காரணம் பார்த்தீங்களா, கூற்று காரணம் மாதிரி நம்மளுக்குமே கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 24 p²q, 24 p²q 3 pqy வகுத்தால் கிடைக்கும் ஈவு 8p, அதாவது வகுத்தா 8p கிடைக்குமான்னு கேட்டிருக்கானுங்க. கவனிங்க, 24 p²q அதை 3pq டிவைட் பண்ணுறோம். இதை அடித்தா 8, pp கேன்சல், QQ கேன்சல், ஒரே ஒரு பி இருக்கும், 8p. ஆமாம், இதுக்கான ஆன்சர் ஈவு அப்படின்னா இன்னும் கிடையாதுங்க, ஆன்சருக்கு பேர் தான் ஈவு. ஆன்சருக்கு பேர் தான் என்னது, ஈவு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது ரெண்டுத்தையும் சுருக்கும் போது 5x கிடைக்குமா, 5 காமனாக வெளில எடுத்துருங்க, x+1, 5 காமனாக வெளில எடுத்தா x+1, x+1 கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டால் கூற்று ஏ சரி, பி தவறு. ஏன் அப்படின்னா இதுக்கு x+1 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும், x+1 வரணும். 5 காமனாக எடுத்தா 5 கேன்சல், x+1 வரணும். கூற்று ஏ சரி, ஆனால் கூற்று பி தவறு, இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இதையும் செக் பண்ணிக்காங்க. முற்றொருமைகள், முற்றொருமைகள் வந்துருச்சு பார்த்தீங்களா. முற்றொருமைகள் அப்படின்னு கேள்வியை கேட்டாங்கன்னா இதை பாருங்க, இது 11th புக்கில் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பெல்லாம் இது 11th புக்கில் இருக்கிறதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இது 8th லெவல் புக்லேயே நம்ம கொஸ்டினை கொடுத்து வச்சிருக்காங்க. இது அப்படியே 11th புக்கில் சாப்டர் 5.1ல் பைனாமியல் தியரத்தில் வரும் இது அப்படியே. ஆனால் நமக்கு இங்கேயே இருக்குது. $998 a - b² முற்றுமை பயன்படுத்துவோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 1000 - 2 a² + b² - 2ab. 1000 அப்படிங்கிறத 2 வாட்டி பெருக்கணும், இது எவ்வளோ வரும், +4 - 2ab, 2 × 2 4, 4 × 1000 4000. அப்போ இங்கே இந்த நம்பருக்கு இப்போ போட்டுக்கலாம். 10 லட்சத்தில் 4000 ரூபா போச்சுன்னா, 10 லட்சத்தில் 4000 போச்சுன்னா ஆக்சுவலாக 9,99,000 ஆக்சுவலாக 9,99,000 வராது, 96,000. 96,004 இதான் இங்கே போட்டிருக்காங்க. 9,96,004. இந்த மாதிரி நிறைய சம் இருக்குது. இந்த நம்ம சம்மெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, எப்படி போடணுமோ அப்படி போட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த இப்போ அங்கே போட்ட மாதிரி இங்கே ஒரு சம், கியூப் 100 + 3 கியூப் AQ + BQ AQ. அப்போ இதை 6 வாட்டி போடணும். 2 0வை ஸ்கொயர் பண்ணால் 4 0, 2 0வை கியூப் பண்ணால் 6 0. அடுத்தது AQ + BQ. BQ என்ன வரும், 3 கியூப் பண்ணால் 27 + 3AB × A + B. 3AB, A × B னா 300, 300 9ஆல் பெருக்கினா 900, A + B 103.
இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர். இப்பயே பாருங்கள் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 9 0 20 27ன்னு வந்துடும். 2 0. அதே மாதிரி 92,700 10,92,727 10,92,727 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக பண்ணணும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வர்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா x+1 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு. அதை அப்படியே கியூப் பண்ண வேண்டியதான். x+1 ஹோல் கியூப், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 கியூபு ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x. அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு ஃபார்முலாங்க, ஜஸ்ட் ஃபார்முலா. இதுவும் ஃபார்முலா. இந்த பாருங்க, a + b a minus b a square plus ab plus b square. இதுக்கு ஃபார்முலா இல்லை அப்படியே நீட்டிக்குவோம். a plus b into a minus b. இந்த மாதிரி ஃபார்முலாவே கேட்பாங்க, அதெல்லாம் கேன்சல். ஏன்னு கேட்டால் ஃபார்முலாவே நிறைய பேர் படிக்கிறது இல்லை. a square plus ab plus b square தான் ஆன்சர். அடுத்தது பகா எண்கள் ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படைய எண்கள், 2 காரணிகளை மட்டுமே உடைய எண்கள். எடுத்துக்காட்டு 2 3 5 7. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க திருப்பி அதை டேட்டாவாகவே கொடுத்துருக்குறாங்க. பகா எண்கள்லாம் நான் நடத்தியிருக்கேன், போய் பாருங்க. 2 அல்லதுக்கு மேற்பட்ட காரணிகளுடைய எண்கள் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா பகு எண்களாகும். 2 எண்கள், 2 காரணிகள் மட்டுமே இருந்தால் அதுக்கு பேர் பகா எண்கள், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துக அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் குரூப்பிங் பண்ணிக்கணும். குரூப்பிங் அப்படின்னா இந்த பாருங்க, இதில் ஏதாவது 2 எடுத்துக்குவோம். நம்ம எது சம்பந்தம் இருக்குதோ அதை எடுத்துக்குவோம். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுப்போம், இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுப்போம். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா x² + xy. ஏன் சார் இது ரெண்டுத்தையும் எடுத்தீங்க, ஏன் இதையும் எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம், எதை ரெண்டுத்து வேணாலும் எடுக்கலாம். எது ரெண்டுத்து எடுத்தாலும் தப்பு கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ளஸ் y(z) + x(z). இது ரெண்டுத்துல என்ன காமனாக எடுக்கலாம்? x எடுக்கலாம், x + yன்னு வரும். இது ரெண்டுத்துல என்ன காமனாக எடுக்கலாம்? z எடுக்கலாம், x + yன்னு வரும். பாருங்க, 2 வாட்டி x + y இருக்கு, அதையும் காமனாக வெளில எடுக்கலாம். x + y into x + z. இதுதாங்க காரணிப்படுத்துங்க. இதுதான் ஆன்சர். இதுக்கு x + y into x + z. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி போடணும். காரணிப்படுத்துக. இது ரெண்டுத்தையும் குரூப்பிங் பண்ணி இது ரெண்டுத்துலேருந்து என்னமா காமனாக எடுக்கலாம், என்ன காமனாக எடுக்கலாம்னு பார்க்குறோம். இதில் x² காமனாக எடுக்கலாம், x². அப்போ x + 15ன்னு வரும். அதில் என்ன காமனாக எடுக்கலாம்? அதில் 25 காமனாக எடுக்கலாம். 25 காமனாக வெளில எடுத்தோம்னா 3x + 5 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இது அடுத்தது பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா a + b ஹோல் ஃபார்முலாலே போட்டிருக்காங்க. அந்த a + b ஹோல் கியூப் இந்த ஃபார்முலாவில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து காமன் அதுதான், ஆனால் ஆக்சுவலாக ஈஸியாகவும் இருக்கும். a³ + 3a² b 3ab² + b³ எதை கியூப் பண்ணுறா? 125 5. அப்போ பாருங்க, அப்போ 3b². அப்போ b² பண்ணுறப்ப 25 25 × 3 75. அப்போ இது 3a² b 5 × 3 15. அப்போ a² x².
பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா ஆன்சர் வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் கியூப் 3 வாட்டி இது எழுதிருக்காங்க. அதுதான் இரண்டு எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போட்டுட்டு போயிடலாம், கவனிங்க. 2 எண்களோட கூடுதல் 36, அவற்றின் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். அந்த 8 கழிச்சிட்டிங்கன்னா 2 நம்பரும் என்ன ஆகிடும், சமம் ஆகிடும். அதுதான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். 2 8 கழிச்சிருங்க. 8 கழிச்சிங்கன்னா 28. அப்போ இது ரெண்டையும் சமமாக பிரிக்கலாம். 14 14. ஆனால் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 8 அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாக போகிறதுக்காக இப்படி பண்ணோம். அப்போ இதோட ஒரு 8 கூட்டிருங்க. 8 கழிச்சது அப்படியே கூட்டிருங்க. 14, இன்னொரு நம்பர் 22. முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் அதெல்லாம் போட வேண்டாம். அப்படியே போட்டால் போதும். 14 22. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி புரியுதா? வித்தியாசம்னு கொடுத்தாங்கன்னா கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா 2 நம்பரும் சமமாயிடும். 14 14. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். மறுபடியும் என்ன சொன்னாங்க, ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் 8 அதிகம். ஒன்று 8 அதிகமாக்கிக்கோங்க. ஒன்று 14னா ஒன்று 22. முடிஞ்சு போச்சு. ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 3 அதிகம். அப்பின்னத்தின் தொகுதியுடன் இரண்டையும் பகுதியுடன் 9 கூட்ட பின்னமானது 5/6 என மாறுகிறது. முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பின்னத்தோட 3 தொகுதியோட பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 3 அதிகம். பகுதி தான் பெருசு, தொகுதி சின்னது அப்படின்னு அது என்னவா இருந்திருக்கணும், தகு பின்னமா இருக்கணும். அப்ப கட்டாயம் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தகு பின்னம் தான். ரைட், ஓகே, இது தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், பகுதியுடன் 2 கூட்டவும் இது எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ் பிளஸ் 3. இது பகுதியுடன் 2 கூட்டினவும் தொகுதியோட 9 கூட்டவும் பின்னமானது 5/6 என மாறும். அப்ப என்ன வரும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 9 எக்ஸ் பிளஸ் 5 5/6. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை தான் ஒரே வழி. 6x ப்ளஸ் 6 54, 5x ப்ளஸ் 25. அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் 5x இங்கே வந்தால் மைனஸு. அப்போ எக்ஸு இந்த 54 அங்கே போனால் 25. தொகுதியுடன் 2 மாற்றி எழுதியிருக்கோமோ, மாற்றி எழுதிட்டோம். அவங்க கொடுத்துருக்கும் போது தொகுதியுடன் 2ஐயும், இப்போ மேலே 2 கீழே 9, அதனால தான் 5/6. இப்போ கரெக்டாக வரும். 6x ப்ளஸ் 12, 6 2 12. இதை கூட்டினோம்னா எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 12ஓட 5 பெருக்குங்க, 5x 12 5 60. இது இங்கே வந்துடுது, இது இங்கே போயிடுது. எக்ஸு 60ல் 12 போச்சுன்னா 48. ஸோ எக்ஸ் 48ன்னு தெரியுது. அப்போ தொகுதியை விட பகுதி 3 அதிகம், அவ்வளோதான். 51. இது ப்ராப்பர். 51க்கு 48 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நான் குறிச்சிருக்கிறதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு எண் மற்றொரு எண்ணின் 7 மடங்கு, அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அவ்வெண்களை காண்க. ஒரு எண் மற்றொரு எண்ணின் 7 மடங்கு ஆகும். ஒரு நம்பர் எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் 7x. அவற்றின் வித்தியாசம் எத்தனை எக்ஸ், 6x. அந்த 6x எவ்வளோனா 18. 6x 18 அப்படின்னா ஒரு எக்ஸ் எவ்வளவு, 3 இல்லையா? ஒரு எக்ஸ் 3னா இன்னொரு நம்பர், அதாவது எக்ஸ் 3, இன்னொரு நம்பர் 7x. அப்போ 3, 3 21. அப்போ 3, 21 என்னன்னு புரியுதா? மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. ஒரு நம்பர் எக்ஸ் என்க, இன்னொரு நம்பர் 7 மடங்கு, அப்போ 7x என்க.
இவற்றின் வித்தியாசம் 18ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் 7x வித்தியாசம் எவ்வளோ? 6x. 6x 18. அப்போ எக்ஸ் எவ்வளவு? 6ஆல் வகுத்துட்டா எக்ஸ் கிடைச்சிடும் இல்லையா? 1 6 6, 6 3 18. அப்போ 6x தான் 18 அப்படின்னா 1 6 6 3 6 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இன்னொரு நம்பர் 7 மடங்கு அப்படின்றாங்க. அப்போ 3ஓட 7 பெருக்குனீங்கன்னா 21, 21. அதுதான் 21 3. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள்னா ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அதோட கூடுதல் 75. அப்போ அந்த எண்கள் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக போட போகிறோம். இந்த 75 இருக்கு இல்லையா? இந்த 75 3 ஒற்றைப்படை எண்கள்னால 3ஆல வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 25. இந்த 25 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை நடு நம்பர் தான் கிடைச்சிருக்கு. 3ஆல வகுத்தா என்ன கிடைக்குமா? நடு நம்பர். ஆவரேஜால வகுத்துட்டோம். 3 நம்பரையும் கூட்டி 3ஆல வகுத்தா ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? நடு நம்பர், மிடில் நம்பர். அப்போ அந்த மிடில் நம்பர் தான் 25. இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை என்ன? 27. இதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை நடு நம்பர் அப்படின்னா முன்னாடி பின்னாடி. முன்னாடி இருக்கிற நம்பர் 23. அதாவது ஒற்றைப்படைங்கிறனால 24 சொல்ல முடியாது. 23. அடுத்தது 27. இது மூணுத்தையும் கூட்டுங்க 75 வந்துடும். இப்போ பெரிய எண் எது? 27. இதோட +2 ஆட் பண்ணா 27. இதுதான் ஆன்சர் இதுக்கு, இந்த கொஷனுக்கு. நம்ம இந்த பசங்களுக்கு நடத்த முடியாது. நம்ம போடும்போது இப்படி போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற அடுத்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த 3 எண்களின் மிகப்பெரிய எண் x+1. எனவே மிகச்சிறிய எண். அடுத்தடுத்த 3 எண்களின் மிகப்பெரிய எண் x+1, மிகச்சிறிய எண். அப்போ x x-1. பெரிய நம்பர் x+1, அதுக்கு முன்னாடி x, அதுக்கு முன்னாடி x-1. x-1 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேங்க, போட்டு பாருங்க. இதில் இருக்கிறது தான் அடுத்தது. இந்த சாப்டரில் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? கிராஃப் நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களையும் காண்க. ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த எண்களை முறையே 2, 3, 4ஆல் கூட்டியிருக்காங்க. கூட்டினதுக்கப்புறம் 74 2, 3, 4ஆல் பெருக்கி கூட்டுறாங்களாம். 2யும் 3, 7, 4ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 2ஆல் பெருக்கியிருக்காங்க, கூட்டியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இது என்ன அப்படின்னா 2x 3y 4z. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 3 நம்பர் கூட்டியிருக்காங்க. கூட்டும்போது 74 அப்படின்னா 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 4ஆலையும் பெருக்கியிருக்காங்க. பெருக்கி அதை கூட்டியிருக்காங்க. ரைட்டா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இது என்ன நம்பர்னு தெரியாது, இதுவும் நம்பர் தான் தெரியாது, இதுவும் நம்ம என்ன நம்பர்னு நல்லா கணிக்க முடியாது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 74 கிடைக்குது. அந்த 3 நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அது 2ஓட மடங்காகவும் இருக்கணும், 3ஓட மடங்காகவும் இருக்கணும், 4ஓட மடங்காகவும் இருக்கணும். அப்போ ஆன்சர் கூட்டும்போது 4ஆல் ஒரு நம்பரை பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 2ஆல் பெருக்காங்க. கூட்டும்போது ஆன்சரில் 2ஓட பெருக்கல் பலனும் இருக்கணும், 3ஓட பெருக்கல் பலனும் இருக்கணும், 4ஓட பெருக்கல் பலனும் இருக்கணும். அப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்? 2:3:4ன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி எடுத்துக்கிறத விட 2x அடுத்த நம்பர் x+1, அதோட 3 பெருக்குனா 3x + 3 எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஏன்னா அடுத்தடுத்த நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. எங்க சார் அடுத்தடுத்துன்னு சொல்லியிருக்காங்க? இந்த கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்தன்ற வார்த்தைக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அடுத்த நம்பரோட 4x + 1 x+2 வரும். அப்போ 4x + 8. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 74 கிடைக்குதான். கூட்டுங்க. x + 3x + 4x 9x. இந்த நம்பர் கூட்டினா 11. அப்போ 9x = ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் 63. 1 9 9 7 9 63. அப்போ முதல் நம்பர் 7. அடுத்த நம்பரோட என்ன கூட்டியிருக்காங்க? 8ன்னு வந்திருக்கணும். 8ஓட அவங்க 3ஆ பெருக்கியிருக்காங்க. அடுத்தது 9ன்னு வந்திருக்கணும். அதோட அவங்க 4 பெருக்கியிருக்காங்க. 2 பெருக்குனா 14, 3 பெருக்குனா 3 × 8 = 24, அதோட 4 பெருக்குனா 36. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 74 வந்துடும். இதுதான் அந்த 3 எண்கள். x x+1 x+2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது நார்மலாக வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பெருக்கலாக இருக்குது.
வாழ்வியல் கணக்கு. இந்த பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜை பொறுத்த வரையும் இன்னு அப்படின்னா பெருக்கல், 80 அப்படின்னா ஈக்குவல், 600 x%. எக்ஸை காண்க. 2 0 2 0 அடிச்சாச்சு. 1 6 6, 7 6 42, மீதி 30. எக்ஸோட மதிப்பு 75%. 75% தான் 450. ரைட்டுங்களா? அடுத்தது 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை வெறும் 96 ரூபா. அது 20% பருப்போட விலை அதிகமாயிடுச்சு. இது உளுத்தம் பருப்போட விலை அதிகமாயிருச்சு. அப்ப 96 ரூபான்னு ஆயிருக்குது. 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலை, அதாவது விலை ஏறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெருசா போட வேண்டாம். 120% தான் இப்போ எவ்வளவு? 96. ஏன் சார் 120% போடுறீங்க? அதிகரிச்சிச்சு அப்படின்னா 100 கூட்டிக்கணும், குறைஞ்சிச்சு அப்படின்னா 100 கழிச்சுக்கணும். எப்படி அதிகரிச்சிச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா 20% அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே எத்தனை சதவீதம் இருந்திருக்கும் தெரியுமா? அசல் 100%. அதிகமாச்சு அப்படின்னா 120% தான் 96. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அசல் அப்படின்னா 100% கேட்குறாங்க. அப்போ நான் 20% கண்டுபிடிச்சி 100 மாற்றிக்கிறது ஈஸி. அப்போ இதை 6ஆல் வகுத்தா இந்த பக்கம் 6ஆல் வகுக்கணும். ஏன் 6ஆல் வகுக்கிறோம்? 20ன்னு ஏன் சார் கொண்டு வரீங்க? டைரக்டாக 100 வர வைக்க முடியாதா? கூட்டக்கூடாது, கழிக்கக்கூடாது, பெருக்கலாம், வகுக்கலாம். அப்போ டைரக்டாக 20லேருந்து 50 100 வரணும்னா 5ஆல் பெருக்கிக்கலாம். 120லேருந்து எப்படி 100 20 கழிக்க முடியாது. அதனால தான் 20ன்னு மாற்றிக்கணும். 6ஆல் வகுத்துறீங்கன்னா 16 16 6 96. இப்போ பெருக்குங்க 5ஆல், இங்கேயும் 5ஆல். 16 5 80 ரூபா. 80 ரூபா இருந்த அந்த உளுத்தம் பருப்பு 96 ரூபான்னு ஆயிருக்கு. 20% அதிகமாக இருக்கு. அவ்வளோதான். நானூறின் 30% 25%. என்ன? 400 30% மதிப்பின் 25%. 400 30%. அப்பனா 30/100. மதிப்பின் மறுபடியும் இன்னுன்னு வருது பாருங்க. இன்னுன்னு வந்தாலே பெருக்கல், 25%. இந்த 2 0 2 0, 1 0 1 0. அடுத்தது என்னன்னா 4 25 100, 4 25 100, 100 100 10ஆல் அடிச்சோம்னா 4 25 100, 100 × 3 300/10 அடிச்சா 30. இதுக்கு 30 தான் ஆன்சர். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்க. 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம். ஒரு நம்பர் இருக்கு 100, அது 20% அதிகரிச்சா என்ன ஆகும்? 125. அதுல 20% குறையுது. 10% எவ்வளோ? 12. 20% அப்படின்னா 25. மறுபடியும் 20% குறையுது. 25% அதிகமாச்சுன்னா ப்ளஸ், -20% அப்படின்னா 100ன்னு மறுபடியும் வந்துடும். அதே எண்ணே கிடைக்கும். ஒரு எண்ணெய் 20% 25% அதிகரிக்கிட்டு 20% குறைத்தால் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் 0. அதாவது 0, என்ன மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ரைட்டுங்களா? பெட்டிகளின் அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். 20 பெட்டியின் விற்ற விலை சமம். இப்போ சிபி இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்க வந்துடுது. ஒரே பக்கம் சிபி எஸ்பி கொண்டு வந்துடுறோம். இந்த 20 அங்கேயே இருக்கட்டும், 16 அங்க போகுது. 20 ரூபாய்க்கு வாங்கி 16 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமானு கேட்டோம்னா 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, விற்கும் போது 16 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா நஷ்டம். -4. நஷ்டங்கிறதுல -4 போடுறோம். 4 ரூபாய் நஷ்டம். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது கீழே × 100. பாருங்க, 1 4 is 4, 5 4s are 1 5 is 5, 20% loss. 20% loss. தான் இதோட ஆன்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட்டு வட்டி, தனி வட்டி இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இருசக்கர வாகனத்தின் விலை ஆண்டுக்கு, இருசக்கர வாகனத்தின் விலை ஆண்டுக்கு அதாவது வாகனத்தின் விலை 2 ஆண்டுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய விலையை காண்க.
நீ இதை எப்படி போட்டாலும் ஓகே தான். இது வந்து கொஞ்சம் கால்குலேஷன் பெருசா இருக்கிற காரணத்தினால நாங்கெல்லாம் எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1-to-1 மெத்தட். பாஸ்கல் ட்ரையாங்கிள் 70,000 4%. இதுல 4% எவ்வளவு? 2 0 அடிச்சிட்டீங்கன்னா 2800. 2 0 அடிச்சுட்டு 4ஆல பெருக்கிறோம். 4 7 28, 2 0 அடிச்சிடுறோம். 4% 4/100. இதுல 4%. 2 0 அடிச்சிருங்க. 4 × 28, 4 × 25 100. 4 × 28 112. இதை கடைசியிலேருந்து மைனஸ் பண்ணிட்டு வரணுங்க. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுவோம். 2800 100 போயிடுச்சுன்னா 2700. 2688. இதுல 70,000 மைனஸ் பண்ண போறோம். 70,000த்துல 2500 போச்சுன்னா 2600 போச்சுன்னா 64,000. 70,000த்துல 2600 போயிடுச்சுன்னா என்ன வருது? 64,000. 100ல 88 போச்சுன்னா நல்லா கவனிங்க. 70,000த்துல 2600 போச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம். K 2800 1. இதெல்லாம் பெருக்கி கழிக்கணும். 70K இதை பெருக்கும் போது -5600 112. இப்போ இதை கழிக்க போறோம். 70K -5488. 5000 போயிடுச்சுன்னா 70,000த்துல 5000 போச்சுன்னா 65,000. 65,000. 488 போச்சுன்னா 64,512. இப்படி போடுவோம். இது அப்படியே என்ன பண்றீங்கன்னா 1-to-1 மெத்தட்னு போடுவோம். 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னா 1-to-1. 3 ஆண்டுகளுக்குன்னா 1-3-3-1 பாஸ்கல் ட்ரையாங்கிள். அதை வச்சு சம்ம சால்வ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான சம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கூட அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்பரை மாற்றி கேட்பாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்பர் மாற்றி கேட்கும்போது 10,626 வராது, வேற வரும். அதாவது வளர்ச்சி குன்றுது அப்படின்னா மைனஸ், வளர்ச்சி அடையுதுன்னா பிளஸ். அதை வச்சு இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது. 2வது 1 மணி நேரத்தில் வளர்ச்சி குன்றுது, 8% வளர்ச்சி குன்றுது. 3வது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுது. அதனால தான் இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் வந்து அந்த ஆன்சரை போட்டிருப்பாங்க. இதையும் போட்டு பாருங்க வீட்டில். நேரம் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான கான்செப்டே நேர் விகிதமாறல், எதிர் விகிதமாறல். நேர் விகிதமாறலையும் நம்ம முடிச்சிருக்கோம், எதிர் விகிதமாறலையும் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த வீடியோஸை போய் நீங்கள் மறுபடியும் டாப் சூப்பர் மேக்ஸில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வடிவியலை பொறுத்த வரையும் ஒத்த முக்கோணங்கள், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள், கான்குரியன்ஸ் ட்ரையாங்கிள் 2 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரே மாதிரியான சைடு இருக்கணும், ஈக்குவல் சைட்ஸ் இருக்கணும். ஆனால் ஈக்குவல் சைஸ் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கணும், ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 2 முக்கோணம் வரைகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கோணம் நான் வரைகிறேன், சின்னது, இதே மாதிரி பெருசு. இதில் எப்படி இருக்கும்னா ஆங்கிள் ஈக்குவல். இங்கே இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னா இதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும், இதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். சரியா? ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். என்ன சார் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா பக்கங்கள் மடங்காக இருக்கும். இது சிமிலர் ட்ரையாங்கிள். கான்குரியன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா சேம் சைடா இருக்கணும், சேம் ஈக்குவல் ஆங்கிளா இருக்கணும். ஆங்கிள் அண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அது கான்குரியன்ஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் ஈக்குவலா இருந்து சைடு ப்ரொபோர்ஷனலா இருந்தால் சிமிலர் ட்ரையாங்கிள். இதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கிட்டா போதும். இதான் வடிவியல்ல கொடுத்துருக்காங்க. வடிவியல்ல பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது, இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். சர்வசம வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல சிமிலர் ட்ரையாங்கிள், கான்குரியன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கொடுத்துருக்காங்கல்ல, அனைத்து செவ்வகங்களும் எப்போதும் வடிவொத்தவையாக இருக்க வேண்டியதில்லை. வடிவொத்தவை அப்படின்னா அதாவது நம்ம சொல்றோம்ல சிமிலர் கான்குரியன்ஸ். இந்த சிமிலர் கான்குரியன்ஸ் அப்படிங்கிறதுல கான்குரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
சர்வசமம் அப்படின்னா கான்குரியன்ஸ், அதாவது சர்வசமம் அப்படின்னா கான்குரியன்ஸ், வடிவொத்த அப்படின்னா சிமிலர். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அனைத்து சர்வசம முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்களாகும். சர்வசம முக்கோணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய முக்கோணங்கள். இது சமபக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்துப்போம். சமபக்க முக்கோணத்தோட 3 பக்கமும் சமமா இருக்கும், 3 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம சொல்றது சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஷினோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன சம் போட்டு பார்க்கணும்னு நான் கொடுத்துட்றேன். அதை மட்டும் நீங்க போட்டு பார்த்தா போதும், ரைட்டா? டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சம் போடணும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க எடுத்து போட்டு பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.